இதனை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற நண்பர் மஜீத் அவர்களே, அதுபோல் இங்கே நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய எனது அன்பின் சகோதரிகளே, தாய்மார்களே, சிறுவர்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தாலாவுடைய அருள், அவனுடைய கிருபை என்றென்றும் உண்டாவதாக என பிரார்த்தித்தவனாக, கடந்த நவம்பர் மாதம் 24ஆம் தேதி இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டு தவிர்க்க முடியாத காரணத்தினால், பெரும் மழை காரணமாக நாங்கள் அதனை ஒத்திவைத்திருந்தோம். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இன்று அந்த நிகழ்வினை நடாத்துவதற்கு அல்லாஹு தாலா புனித ரமலானிற்கு 2 தினங்களுக்கு முன்னால் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். எங்களுடைய உரைகளை தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய, அதிலே பங்கு பெற்றக்கூடிய சகோதரிகள் மிக கவனமாக இந்த உரைகளை செவியேற்று அதன்படி நடப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும். அதற்கான வாய்ப்பை அல்லாஹு தாலா எங்களுக்கு தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, இன்றைய தலையங்கம் தொலைந்த நமது வாழ்க்கை என்பதை பற்றி பேச இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, உண்மையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் நான் பேச நினைத்த விடயங்களை விட இன்று இந்த நிகழ்வு சிறப்பு பெறுகிறது. ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பல விடயங்களை இன்றிலிருந்து நான் இப்படி செய்வேன், நான் இப்படி நடந்து கொள்வேன், இப்படி மாறுவேன் என்று முடிவெடுக்கக்கூடிய ஒரு புனிதமிக்க ரமலானின் ஆரம்ப தினத்துக்கு முன்னால் நாங்கள் இருக்கிறோம். எனவே இன்று நாங்கள் கலந்துரையாடக்கூடிய விடயங்களை நீங்கள் சில முடிவுகளாக எடுக்க முடியும். இந்த நோன்பிலிருந்து நான் இந்த விடயத்திலே எல்லாம் கவனமாக இருப்பேன், இப்படித்தான் செய்வேன் என்று முடிவெடுக்க வேண்டும். மார்க்க விடயங்களை பேசக்கூடிய உலமாக்கள் சொல்வார்கள், சுய விசாரணை செய்து கொள்வது என்று சொல்லி. சுய விசாரணை என்பது நான் இதுவரை எப்படி நடந்து வருகிறேன், அதில் எது சரியானது, எது பிழையானது, எனவே எப்படி பிழையானதை விட்டு நான் விலகுவது, எப்படி சரியானதை என் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வது என்கின்ற அந்த சுய விசாரணை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மார்க்க கடமையாக இருக்கிறது. அப்படியான ஒரு சுய விசாரணை மேற்கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையிலே சில விடயங்களை தீர்மானிக்கின்ற பொழுது அதனை நடைமுறைப்படுத்தி தாங்கள் அதை செய்வதற்கு வாய்ப்பு கிடைப்பதற்கு மருத்துவத்துறையிலே, உளவியலிலே சொல்வார்கள், 21 நாட்கள் ஏதாவது ஒரு விடயத்தை நாங்கள் தொடர்ச்சியாக செய்தால், நாங்கள் அதை பழக்கமாக்கி கொண்டால் அது எங்களுக்கு வழக்கமாக மாறிவிடும் என்று சொல்கிறார்கள். உதாரணமாக, நாங்கள் வழமையாக சுபஹ் அந்த நேரத்திலே தொழாதவர்களாயிருந்தால் ரமலானிலே நாங்கள் அதை தொழுவோம். ஒரு சுபஹ் தொழுகை தப்பாமல் எல்லோரும் தொழுவோம். தொழுகின்ற பொழுது நோன்பு கழித்து அது நமக்கு வரும். ஆனால் எங்களோட மனசு, எங்களோட உடலுடைய சோம்பரித்தனம் அதுக்கிடம் அளிக்கிறல்ல, நாங்கள் திருப்பி பழைய நிலைக்கு மாறிப்போவோம். ரமலான் எப்படி வருகிறது என்றால், எப்படி தொழுகை ஒவ்வொரு நாளும் 5 டைம் எங்களை புடம்போட்டு எங்களை ஒரு பக்குவத்திலே வைத்திருக்கிறதோ, அதுபோல ஒரு வருடத்தின் திட்டமிடலை செய்கிறதுக்குத்தான் ரமலான் எங்களுக்கு வருது. ரமலானுடைய ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்திலே நாங்கள் இருக்கக்கூடிய பல பயிற்சிகள் எங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். அது எங்களுக்கு சில நேரம் ரமலான் எப்படி நாங்கள் எடுத்துக்கிறதுன்றா, அது ஒரு இபாதத்திர மாதம்ங்கிறத விட நல்லா உடுக்கிற, நல்லா செலவழிக்கிற, நல்லா தூங்குற, நல்லா வியாபாரம் பண்ணுறங்கிற மாதிரி தான் ரமலானுடைய செயற்பாடுகள் அமையும். நீங்கள் கவனிச்சிங்கண்டா இப்போவே நீங்கள் பல பேர் மூத்தா ஃபாலுதா, அப்புறம் சிக்கனுக்குரியது, ஃப்ரைட் சிக்கன் செய்கிறதுக்குரிய மிக்சர், சோஸ் எல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுருப்பீங்க. அப்படிதான் எத்தனை பேர் அதை ரெடி பண்ணி, சில நேரம் நைட்டுக்கு வாங்கலாம்னு இருப்பீங்க, சில பேர் நாளைக்கு பர்ச்சேஸ் பண்ணுவீங்க.
எல்லாமே சேர்ப்பீங்க. நீங்கள் என்ன சொசேஜ் வாங்குவீங்க, அடுத்தது சோஸ் வாங்குவீங்க, டொமேட்டோ சோஸ், சில்லி சோஸ் எல்லாம் வாங்குவீங்க, நூடுல்ஸ் வாங்கி வைப்பீங்க. ஏன்னா காலையில் பிள்ளைக்கு நம்ம ஸ்கூல் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு அதை கொடுக்கணும் சமைச்சிட்டு இருக்கலாங்கிறதுக்காக. சில பேர் வந்து பேஸ்ட் எல்லாம் சில்லி பேஸ்ட், அந்த பேஸ்ட், எல்லா பேஸ்ட்டும் வாங்கி சேர்த்துருப்பீங்க. அதுபோல் நிறைய சாமான் நிறைய பேர் சேர்த்துருப்பீங்க. இப்போ நான் இந்த கூட்டத்தில் வந்து இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன இல்லாமல் சிக்கலாயிருமோன்னு சொல்லி யோசிப்பீங்க, இல்லை நம்ம தேவையில்லாத கூட்டத்துக்கு வந்துட்டோமோன்னு யோசிப்பீங்க. அன்புக்குரிய சகோதரிகளே, தொலைந்த வாழ்க்கையின் தேடல்கள் என்று நாங்கள் பேச இருக்கிற விடயம் என்னவென்றால், நீங்கள் யாராவது நினைக்கிறீர்களா? இப்போ இளம் சகோதரிகள் இருக்கிறீர்கள், 40 வயதை தொட்டவர்கள் இருக்கிறீர்கள், அதற்கு மேற்பட்டவர்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். நீங்கள் யாராவது நினைக்கிறீங்களா, இது கொஞ்சம் ஒரு 30 வருஷத்துக்கு முதல் நாம் நல்லா வாழ்ந்தோம், நம்மளோட வாழ்க்கை நல்லா இருந்துச்சு, நல்ல வளமாக ஆரோக்கியமாக இருந்துச்சு, இப்போ நாம் அப்படி வாழலை ரெண்டு எத்தனை பேர் நினைக்கிறீங்களா? யாராவது நாம் அப்படி ஏதாவது தொலைச்சிட்டோம்ன்ற ஒரு ஃபீலிங் இருக்கு. அப்போனா நாம் அதை பேசலாம், தொலைந்த வாழ்க்கைன்னு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கா? நாம் நிறைய விஷயத்தை இழந்துட்டோம். இளம் சந்ததின்னு ஒரு 20க்கு 22க்கு உட்பட்டாக்களுக்கு அது இருக்காது. ஏன்னா அவங்க ஒரு மாடர்ன் உலகத்துக்குள்ளே வந்த ஆக்கள், இதுதான் சரி என்று வாழக்கூடிய ஆக்கள். ஆனால் பழைய ஆக்கள், எங்கட வயசு மாதிரி பழைய ஆக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 40 தாண்டின ஆக்களுக்கு வாழ்க்கையோட அந்த வித்தியாசம் நல்லா விளங்கும். நாம் எப்படி இருந்தோம், நாம் எப்படி வாழ்கிறோம்னு சொல்லி. உதாரணமாக எடுத்துக்கிட்டால் கூட, நம்முடைய சமையல் முறைகளை எடுத்துக்கிட்டால் கூட உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போய், நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிற பழக்கம் சில ஆக்களுக்கு இருக்குது, ஹஸ்பண்டோட போவீங்க, பிள்ளைகளோட போவீங்க. நீங்கள் போய் அந்த சூப்பர் மார்க்கெட்டை இப்படி பாருங்கள், பார்த்து இந்த 30 வருஷத்துக்கு முதல் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு எத்தனை சாமான் இந்த ஊரில் இருந்துச்சு நாம பாவிச்ச மட்டும் யோசிச்சிங்கண்டா நிச்சயமாக 90 விதமான சாமான் இருக்கல. 90 விதமான சாமான் இருக்கல. ஒரு 10 விதமான எண்ணெய், அரிசி, பருப்பு அதுகள் இருந்துச்சு. மற்றபடிக்கு அந்த பேக்கெட்டாக தெரிகிற எல்லா சாமானும் இருக்கவே இல்லை. ஆனால் நாம் அதைத்தான் தொலைஞ்ச வாழ்க்கைன்னு சொல்கிறோம். அந்த வாழ்க்கையில் நல்லா இருந்தோம், இப்போ கஷ்டப்படுறோம்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் நிறைய சாமான் இருக்குது. இப்போ சோப்பு எடுத்துக்கிட்டாலும் ஒரு காலத்தில் சொல்லுவாங்க சாமான் சல்லாயிட்டேன்னா அந்த சோப் மட்டும்தான். நாங்கள்லாம், எனக்கு ஞாபகம் இருக்கு, சின்ன வயசில் உடம்புக்கு பூசுறதும் சன்லைட் தான், உடம்புக்கு பூசுறதும் சன்லைட் தான். பேஸ்ட் இல்லைன்னா அந்த ப்ரெஷ்ஷை கொண்டு 2 கொத்தி போட்டு அதாலையும் தீட்டுறதான். அப்போ வாய்க்கு அவிரையும் இல்லை, எரியிறையும் இல்லை. எனக்கு அனுபவம் இருக்கு, நான் தீட்டிக்கிறேன். அப்படி பேஸ்ட் இல்லைன்னா அந்த சோப்பில் 2 கொத்துற ப்ரெஷ்ஷால் தீட்டுறதான். நல்லா நுரைக்கும், துப்பி போட்டு போனால் வாய் எரியிறையும் இல்லை. இப்போ வைக்கல, அது கையில் பிடிச்சாலே கை வடிக்குது சோப்புகள். அப்போ அப்படித்தான் இருந்துச்சு அந்த காலத்தில். ஒரு லக்ஸ் ஸ்ப்ரே என்ற ஒரு பால் வரும், அரிதாக நெஸ்ப்ரே என்ற ஒரு பால் வரும். பெருநாளைக்கு மட்டும்தான் பால். மணச்சோக்காரம் பெருநாள் அன்று தான் நாங்கள் கண்டிருக்கிறோம். இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முதல் இல்லையா சார்? மணச்சோக்காரம் பெருநாள் அன்னைக்கு மட்டும்தான், ஒரு பால் பாக்கெட் பெருநாள் அன்னைக்கு மட்டும்தான். அதுதான் அந்நேரம் இருந்த விஷயம். இன்றைக்கு எங்களுடைய காலையில் ஒரு டீ குடிக்காமல் என்ன செய்யாது விடியுதில்லை. டீயோட செலவு இல்லையா, ஒரு பால் பாக்கெட் 2500 ரூபாய்க்கு மேலே போகுது ஒரு கிலோ. அது ஒரு விசிட் வந்தால் கூட என்ன செய்யுது, எப்படியும் ஒரு 10 பால் பாக்கெட் வாங்கினா மாதத்துக்கு ஒரு குடும்பத்தில் சிலது 10 வாங்குறவங்க இருக்கிறாங்க. 25,000 ரூபா பால் பாக்கெட்டுக்கு மட்டும் வைக்கிற ஒரு சூழல் இருக்குது. ஆனால் இப்போ அப்போ நல்லா இருக்கிறோம், நாங்கள் நல்லா பால் குடிக்கிறோம், நல்லா சாப்பிட்றோம், நல்லா சொசேஜ் சாப்பிட்றோம், பர்கர் சாப்பிட்றோம், ரோல்ஸ், சமோசா எல்லாம் சாப்பிட்றோம். அப்போ என்னத்தை நாம் கவலைப்படணும்? ஏன் தொலைந்த வாழ்க்கைன்னு யோசிக்கிறோம்னு கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கூடக்கூடிய அருள்களிலே உலகத்திலே ஆக பெரிய அருள், மனித வாழ்க்கையில் அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் ஈமான் என்பது. அது அல்லாஹ்வுடைய கருணையில் நாங்கள் இஸ்லாத்தில் ஈமானில் இருக்க வேண்டும் வச்சு கொண்டாலும், எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் என்னது? ஆரோக்கியம். சிங்களத்தில் சொல்லுவாங்க ஆரோக்கிய பரமலாபான்னு சொல்லுவாங்க. ஆரோக்கியம்தான் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது. ஏனென்றால் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரிகளே, யாருக்காவது நல்ல பல்லு வலியோடு இதுக்குள்ள வைக்கிறீங்களா? யாராவது தலைவலியோடு வைக்கிறீங்களா? கை தூக்கு. கட்டும் தலைவலியோடு தான் இருக்கேன். எனவே எவ்வளோ முக்கியமான விஷயமா இருந்தாலும், ஒரு தலைவலி போதும் நம்மளை விழுத்தாட்டுறதுக்கு, ஒரு பல்லு வலி போதும் நம்மளை விழுத்தாட்டுறதுக்கு, ஒரு ஜாயின்ட் பெயின் போதும் நம்மளை விழுத்தாட்டுறதுக்கு. அப்போ ஆரோக்கியம் வேணுமென்றால் அல்லாஹ் தாலா சொல்கிறான், ஹாஃபில் அவர் இருக்கிறார், அல்லாஹ் தாலா சொல்கிறான், மனிதனுக்கு நிகழக்கூடிய நன்மைகளை எல்லாம் நாங்கள் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறோம்.
எல்லா நன்மைகளும் எங்களிடமிருந்து நிகழ்கின்றன. மனிதனுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டால் அவன் கைகளால் தேடிக்கொண்டது. அப்படித்தானே? அவன் கைகளால் தேடிக்கொண்டது. எனவே அல்லாஹ் மனிதனுக்கு நன்மை மட்டும்தான் வழங்குற, தீமை வழங்குறதே இல்லை. ஒரு தீமை வருதா இருந்தா எங்கட கைகளால், எங்கட மூளையால், எங்கட வேலையால் நாம தேடிக்கொண்டது. இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான சகோதரிகளுக்கு தெரியும், குடும்பத்திலே உங்களோட குடும்பத்தில் இருப்பாங்க, ஒரு 35 வயசை தாண்டினா ஒரு கதிரையை பிடிக்காம எழும்பேலாது, இருக்கமா இல்லையா? ஒரு நல்ல 4-8 வச்சு நடக்க இயலாது. நீட்டான நடை இல்லை பல பேர்கிட்ட, கால் ரெண்டும் இப்படி வளைஞ்சு போகுது. நிறைய பேருக்கு நடக்க கஷ்டமா இருக்கு. உஷார் இல்லை, காலையில் எழும்புறேன்றாலும் உஷார் இல்லை. சில நேரம் அந்த பெட்ரூமுக்கு போக விருப்பம் வரல. என்னண்டா சில கொஞ்சம் ஆம்பளை கொஞ்சம் உஷாராக இருந்தால் அங்கே போனால் சித்தாலயப்ப மனமும், அந்த குளிச்ச மனமும், இந்த குளிச்ச மனமும், பெட்ரூமாகவே இருக்கிறல்ல இல்லையா? சில ஊர் வழியை அந்த பெண்கள் வந்து அந்த சித்தாலயப்பையை போட்டு பூசி போட்டு பெட்டில் போடக்குள்ள ஆம்பளையில சண்டை வர்றது, உருண்டு பேரண்டு போடக்குள்ள அது குத்துறது. ஒரு பக்கத்தால் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க, சித்தாலயப்பா அது இதுன்னு 1008 மருந்து. என்ன காரணம்? அப்படியே நம்மளோட ஆயுள் உண்மை அப்படியே அல்லாஹ் படைச்சிக்கிறான். அல்லாஹு தஆலா நம்மளை ஆரோக்கியமாக வாழ்வதற்கான எல்லா ஏற்பாடுகளும் தந்தாலும் கூட நாம் எதை வைத்து இந்த ஆரோக்கியத்தை கெடுக்கிறோம் என்றால் 2 பிரதானமான விடயங்கள், 3 பிரதானமான விடயங்கள். முதலாவது அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த 3ம் நமக்கு கஷ்டம்தான், செய்ய கஷ்டம்தான், நடக்காதுதான். இருந்தாலும் இந்த 3 பிரதான விடயங்களை நாங்கள் கவனத்தில் எடுத்தே ஆக வேண்டும். முதலாவது எங்களுடைய உணவு. எதை உண்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்று சொல்லி ஆயுர்வேதம் சொல்கிறது. எதை உண்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுகிறாய் என்று சொல்கிறது. ரெண்டாவது என்ன, இப்போ நிறைய பேர், நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், எல்லாரும் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் வந்து அந்த பட்டினி கிடந்தா நமக்கு கேஸ்ட்ரிக் வருமெண்டு. அப்போ உலகத்தில் ஒரு முஸ்லீமும் நோன்பு பிடிக்கலாது. பட்டினியால் ஒரு நாளும் கேஸ்ட்ரிக் வராது. பட்டினி கிடந்தமெண்டா வயிறு நேர்த்தியாகும், வயிறு பிரச்சனை எல்லாம் மாறும். ஒழுங்கற்ற உணவு, முறையற்ற உணவு, நேரம் தவறிய உணவு, இதுதான் எங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் உண்டாக்குறது. எல்லாத்துக்கும் மேலே நாங்கள் எடுத்துக்கிற ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் எங்களோட கேஸ்ட்ரிக்கு, கேஸ்ட்ரைட்டிஸுக்கு முக்கியமான காரணம். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் 10 வயசு புள்ள ஜெலூசல் சிறப்போட நிற்கிது. 10 வயசு புள்ள கேள்விப்பட்டே இல்லை நாங்கள் ஒரு காலத்தில். நீங்கள் நம்பினா நம்புங்க, நான் இன்டர்ன் செஞ்சது மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியை முடிச்சுட்டு வந்து இன்டர்ன் செஞ்சது 2000ஆம் ஆண்டு, 2001ஆம் ஆண்டு வரையும் செஞ்சேன். அந்த 2000ஆம் ஆண்டு 5 வருடம் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் இருந்து 1 வருடம் இன்டர்ன்ஷிப் ஹாஸ்பிட்டல் இருந்த காலத்தில் நீங்கள் நம்பினா நம்புங்க, ஒரு கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு பார்க்க கிடைக்கல. 2000ஆம் ஆண்டு, ஒரு 25 வருஷத்துக்குள்ள உங்களோட எல்லா பக்கத்துல ஒரு கிட்னி பேஷண்ட் இருப்பாங்க, டயாலிசிஸ் பண்ணுற ஆக்கள் இருப்பாங்க. டயாலிசிஸ்ன்னா பொது விஷயமா இருப்பேன், அதை அவர் டயாலிசிஸ் பண்ணுறாராம், போய் பார்த்துட்டு வந்தேன் என்ன நாம சொல்கிறோம். ஏன்? எங்களோட கைகளால் தேடிக்கொண்டு, அல்லாஹ் அப்படி தானே சொல்கிறான், கைகளால் தேடிக்கொண்டது. முதலாவது உணவு. ரெண்டாவது விஷயம் எங்களுடைய உடல் உழைப்பு. உடல் உழைப்புங்கிறது எல்லாமே இல்லாமல் போயிட்டு. யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்தில் ஒரு 15 ஒரு 30 வருஷத்துக்கு முதல் ஒரு தாய் வந்து பிள்ளைக்கு இடியப்பம் கொடுக்கணுமெண்டா என்ன செய்வா? அரிசியை வச்சு ஊற வச்சு இடித்து அதை மாவாக்கி வறுத்து போட்டு திருப்பி இடியப்பம் புளிஞ்சு அதை பிளமா அதை அடுப்பில் வச்சு வளைச்சி தான் ஒரு 5 இடியப்பம் சாப்பிடுவா. இப்போ எப்படி? கோல் அடித்து போட்டு 10 இடியப்பம் சாப்பிட்றோம், அப்படித்தானே? 5 இடியப்பம் சாப்பிட்றோன்னா அவ்வளோ வேலை இருந்துச்சு, இப்போ ஒரு வேலையும் இல்லை. எனக்கு ஒரு டவுட் வர ஆசிரியத்தை, எப்பயுமே இந்த வேலை இல்லாமல் இந்த பெண்கள் என்ன செய்கிறாங்க? படித்த ஒவ்வொரு ஆக்களும் PhD முடிச்சுட்டாங்களான்னு பார்த்தா அப்படியும் இல்லை. இல்லை வேறு ஏதாவது தொழில்துறையில் ஈடுபடுறாங்கன்னா அப்படியும் இல்லை இல்லையா? வேறு எங்கேயாவது என்னத்தையும் சாதிக்கிறாங்களா? பிள்ளைகளுக்கு எல்லாரும் டீச்சராக மாறிட்டாங்கன்னா அப்படியும் இல்லை. எல்லாரும் மார்க் அகாடமியில் தவாவில் அப்படியும் இல்லை. அப்போ அவ்வளோ காலம் அந்த தாய்மார் எங்கட உம்மமார் செஞ்ச காலத்தில் இந்த வேலையை செய்யாமல் பொம்பளையில் இந்த நேரத்தை என்ன செய்கிறாங்க ரெண்டு நான் யோசிக்கிறது. நேரத்தை என்ன செய்கிறாங்க? உடல் உழைப்பு அறவே இல்லை, அவ்வளவு சோம்பறித்தனம். அதுக்கேற்ற மாதிரி எல்லா வகையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்குது. பிளண்டர் இருக்குது, கேஸ் குக்கர் இருக்குது, ஏன்னா அடுப்பு கொல்லி கொத்தணும், ஊதணும், எவ்வளோ வேலை. நினச்சி பார்த்தா நம்மளோட ஒரு 20 வயசு பிள்ளையாலே இயலாது, நடக்காது. அப்படித்தான் பழைய பெண்கள் செஞ்சாங்க. ஆனால் அது நீங்கள் உங்களை எல்லாரையும் கொல்லி வாங்கி போட்டு கொத்த சொல்லலை, மாடிக்கு மேலே போட்டு தான் கொத்தணும், ஏன்னா மாடி உடைஞ்சு போகும். அப்போ அப்படி சொல்ல வரல. உடற்பயிற்சிங்கிறது, உடல் உழைப்புங்கிறது இல்லாமலே போயிட்டு. எந்த ஒரு உறுப்பு மருத்துவத்தில் ஒரு விஷயம் இருக்குது, அட்ரஃபி என்று சொல்லுவாங்க. அட்ரஃபி என்றால் டிஸ்யூஸ் அட்ரஃபி என்று சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு பொருள் பாதிக்காமல் போனால் தேஞ்சு வைத்திருமென்னு சொல்கிறாங்க.
அது நமக்கு நம்மளோட மார்க்கத்தில் அந்த சப்ஜெக்ட் இல்லாட்டியும் நம்ம மனிதன் வாழை பாவிக்கல மனுஷனுக்கு வாழ் தேஞ்சு வைத்துன்னு சொல்கிறாங்க டாவின். அது நமக்கு மார்க்கத்துக்கு இல்லை, நான் சொல்கிறேன். டிஸ்யூஸ் அட்ரஃபி என்று சொல்கிறது. ஒரு பொருளை நான் பாவிக்கலைன்னா தேஞ்சு போகும். அது இயற்கையாக நடக்கும். நீங்கள் ஒரு வீட்டை பூட்டி போட்டு பாருங்கள், கொஞ்சம் காலத்தில் அதுக்குள்ளே பூச்சி வரும், கரையாம் வரும், கரப்பத்தாம் வரும், நீ இருந்த நிலகொட்டின்னு கிடக்கும், இல்லாமல் போய்த்திரும். டிஸ்யூஸ் அட்ரஃபி, பாவிச்சது இல்லாமல் போகிறது. அப்படி என்று சொன்னால் எதிர்காலத்தில் சொல்கிறாங்க இன்னும் ஒரு 30,000 40,000 50,000 வருஷத்துக்கு பிறகு மனுஷனுக்கு இந்த தலையும் பெருத்து விரலும் தான் பெருத்துறீங்க. அது ரெண்டு தான் மனுஷன் பாவிக்கான், தலையையும் விரலையும் காலெல்லாம் சூம்பி ஏலியன் மாதிரி போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த உடல் உழைப்பு நம்மகிட்ட ரொம்ப குறைஞ்சி போச்சு, ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஆக குறைஞ்சது கரிசோறாவது சமைச்சு இப்போ அதுவும் இல்லை. நம்ம ஊரில் இருக்கிற ஹோட்டல் சொல்லும் எத்தனை பேர் வெள்ளிக்கிழமை நாம் சமைக்கணும்னு சொல்லி. ஆனால் என்ன எனக்கு உண்மையாக டவுட், எங்களோட விட்டையும் டவுட் தான். நாங்கள் கடையில் எடுக்கிறல்ல பெரும்பாலும் என்ன செய்கிறாங்க பெண்கள் இந்த நேரத்தை 24 மணி நேரம் நல்லா எல்லாரும் கொடுத்திருக்கானே. அல்லாவுடைய மிகப்பெரிய அருள். உலகத்தில் மிகப்பெரிய பிஸியான உயர்ந்திருக்கிற ஒரு மனுஷனுக்கு 24 மணி நேரம் தான். வீட்டை சும்மா படுத்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு 24 மணி நேரம் தான். அதை எப்படி அவன் பயன்படுத்துகிறான்னு தான் அவனோட முன்னேற்றம் தங்கி இருக்குது. அப்போ இந்த நீங்கள் கட்டாயமாக யோசிச்சு பாருங்கள், ஒரு டைம் டேபிளை போட்டு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட 24 hours எப்படி பாவிக்கமுங்க. முதலாவது விஷயம் என்ன சொன்னேன் நான், உணவு. ரெண்டாவது உடல் உழைப்பு. மூணாவது மிக முக்கியமான பல விஷயங்கள் இருந்தாலும் நான் அந்த மூணையும் தான் பேச போகிறேன். மூணாவது விஷயம் உறக்கம். வஜால்னா லைல லிபாசா. என்ன மீனிங்? இரவை உங்களுக்கு ஆறுதலாக ஆக்கி தந்திருக்கிறோம், ஓய்வு பொழுதாக ஆக்கி தந்திருக்கிறோம். இப்போ நான் அடிக்கடி பேசுகிறது, ஹசரத் கோவிக்கப்படாது, பேசுகிறது இந்த பள்ளியில் தொழுகிறது, நோன்பு பிடிக்கிறது, ஹஜ்ஜு செய்கிறது, உம்ரா செய்கிறது, இப்படியான விஷயமெல்லாம் தான் மார்க்கம். அவனை நபி வழியில் தொழுகை, நபி வழியில் நோன்பு, நபி வழியில் ஹஜ்ஜு, நபி வழியில் உம்ராண்டு எவ்வளவு புத்தகம், எவ்வளவு ஆர்டிகல்ஸ், எவ்வளவு பேச்செல்லாம் கேட்டிருக்கோம். ஏன் நபி வழியில் உறக்கம் என்று நாம் பேசுகிறல்ல, நபி வழியில் உணவு என்று நம்ம பேசுகிறல்ல, அது சுன்னா இல்லையா? ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை அவங்க இப்படித்தான் வாழ்ந்தாங்கன்னா சுன்னா இல்லையா? ரசூலுல்லாஹ் இரவு உணவு எத்தனை மணிக்கு எடுப்பாங்க? எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க பாப்போம். இரவு உணவு எத்தனை மணிக்கு எடுப்பாங்க ரசூலுல்லாஹ்? எத்தனை பேருக்கு தெரியும்? நாம சுன்னாவில் இருக்கமான்னு பார்ப்போம். அப்படித்தானே? மிஸ்வாக்கை பற்றி விடிய பேசியிருக்கேன். மிஸ்வாக்கு ஒரு யுத்தத்தில் தோத்து போய்த்தாங்க சஹாபாக்கள், மிஸ்வாக்கு சரியா பண்ணலன்னு. அப்போ நபி வழியில் உணவு எங்க? நபி வழியில் உறக்கம் எங்க? குர்ஆனுக்கு மாற்றம் தானே. வஜால்னா லைல லிபாசா. லிபாசாவை நாம் எடுக்கலைன்னா நாம குர்ஆனுக்கு மாற்றம். தொழில்னா குர்ஆனுக்கு மாற்றம் என்று சொல்ற அடிச்சு பேசுகிற ஆக்கள் ஏன் அதை பேசுறல்ல? குர்ஆனில் நான் ஒரு தொகுப்பு செஞ்சுட்டு வரேன், அது எனக்காகத்தான் செய்கிறேன். எதிர்காலத்தில் அல்லாஹ் நாடினா நான் அதை வெளிக்கிடுவேன். அல்லாஹ் மனுஷா நீ செய்யண்டு சொன்ன அவ்வளோ விஷயத்தையும் தொகுத்து விடுவார். இதை செய்யாத இதை செய் ரெண்டு சொன்ன விஷயங்கள் ஒரு 800 விஷயம் இதுவரையும் வந்திருக்குது. சரியா? இதை செய்ய. அப்போ அதுவும் குர்ஆனோட கட்டளை தானே, அல்லாஹ்வோட கட்டளை தானே. எத்தனை பேருக்கு தெரியும் ரசூலுல்லாஹ்வோட இரவு உணவு எத்தனை மணிக்குன்னு சொல்லி? ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மகரிபு தொழுகைக்கு பிந்தி வந்தாங்க. அப்போ சஹாபாக்கள் ஏன் நாயமே கொஞ்சம் பிந்திட்டீங்கன்னு கேட்டதுக்கு வீட்டில் உணவு செய்ய பிந்திட்டுனாங்க. இரவு உணவு மகரிபுக்கு முதல். எத்தனை பேர் இரவு, அது என்ன டைம்? நம்மளோட சம்சா டைம். அப்படித்தானே நாம் வாழ்கிறோம். எத்தனை பேர் மகரிபுக்கு முதல் உணவு எடுக்கிற பழக்கம் இருக்குது? ஆனால் சிங்கள மக்கள் அப்படித்தான் எடுக்குது. 6 மணிக்கு முதல் சாப்பிட்ருவாங்க. யூனிவர்சிட்டியில் இருக்கக்குள்ள 5:30 மணிக்கு போகணுமெண்டா இரவு சாப்பாடு இருக்காது, அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருவானு பார்த்துருப்பீங்க தான். 8 மணிக்கு படுத்துருவான், கரண்ட் பில் குறைய அவனுக்கு. நம்மளோட இரவு எத்தனை மணி? நம்ம நல்ல ஆக்கள், அண்டே கடமை அண்டே தெரிஞ்சிடும். 1 மணிக்கு 12 மணிக்கு தான் படுக்கிற அண்டே தூக்கத்தை அண்டைக்கே தூங்கிடுறது இல்லையா? தூங்கித்தான் விடுகிறேன் நமக்கு. யோசிச்சு பாருங்க. அப்போ இது குர்ஆனுடைய கட்டளைன்னு நாம் யோசிக்கிறோம் இல்லையா? ஒரு நாளும் வஜால்னா லைல லிபாசா. ஹஸரத் இருக்கிறாங்க என்ன, தூக்கத்தை உங்களுக்கு போர்வையாக ஆறுதலாக மாற்றிக்கிறோம். நம்ம தூங்குறோம் எப்பயாவது? எத்தனை பேர் சரியா தூங்குறீங்க? உங்களுக்கு தெரியுமா நீங்கள் தூங்குறீங்களான்னு சொல்லி? எத்தனை பேர் நாம் தூங்குறோம்? ஆனால் தூக்கத்துக்கு பில்ஸ் எடுக்கிறார்கள் இருப்பீங்க நிறைய பேர் இல்லையா? தூக்க குளிச்சு எடுக்கிறார்கள். தூங்குறோமா நாம? அப்போ நாம் இஸ்லாமிய ஒரு சமூகம், முஸ்லீம்கள் அங்கே அவ்வளவு ஃபர்தாக்கள் இருக்குது நம்மகிட்ட எல்லாம். ஒரு இஸ்லாமிய கலாச்சாரத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். ஆனால் இஸ்லாமிய வாழ்க்கை முறைன்னு சொல்லி
இப்போ நான் அடிக்கடி கேட்குறது தான், நம்ம எவ்வளோ ஆகியூ பண்ணிக்கோம் அத்தையாத்தில் விரல் ஆற்றலையான்னு சொல்லி என்ன சண்டையெல்லாம் பிடிச்சிக்க நாம் கல்லை போட்டு கொண்டுருக்கோம் ஒருத்தன் வெளியூரில் ஆற்றுற நீட்டுற பிரச்சனையில். எத்தனை மணிக்கு சாப்பிட்றேன் நாம் இன்னும் சண்டை பிடிக்கலையே. ரசூலுல்லா எப்படி சாப்பிட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. ரசூலுல்லா சாப்பிட்ட உணவுல சுன்னா இல்லையா? ரசூலுல்லாவோட மருத்துவம் இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 அன்பளிப்புகள் வழங்கப்பட்டன. ஒரு அன்பளிப்பு அது அவர் யாரு கொடுக்காருன்னா ஒரு பேர்ஷியாவிலிருந்து வந்த ஒரு தூதுவர். அந்த மன்னர் ரசூலுல்லா, எங்கள் மன்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த கிஃப்ட் அனுப்புறாங்க. ஒன்று ஒரு வாசனை பொருள், ரெண்டாவது ஒரு அடிமை பெண், மூன்றாவது அந்த எம்பசடரே தான் அந்த வைத்தியர். ஒரு எம்பசடர் என்ஓஏ, அவர் அரச வைத்தியர். அந்த என்ஓஏ வைத்தியர் அவரே என்ன செய்கிறார், சொல்கிறாங்க இந்தாங்க ரசூலுல்லாஹ் தந்த வாசனை திரவியத்தை எடுத்துக்கொண்டாங்க. அந்த பெண் எடுத்துக்கொண்டாங்க. அவங்க தான் மாரியத்துல் கிப்தியான்னு சொல்கிற அந்த பெண் அவங்க எடுத்து திருமணம் முடிச்சு கொண்டாங்க. மூணாவது என்ன சொன்னாங்க, வைத்தியரை வானா பூங்கன்னு சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், எங்களோட நாட்டில் ஆகப்பெரிய வைத்தியன் நான், சரிதானே, என்ன நீங்கள் வச்சுட்டீங்கன்னா உங்களோட ஆரோக்கியத்தை நான் ரொம்ப அழகாக பாதுகாப்பேன், எங்களுக்கு நீங்கள் தேவையில்லைன்னு சொல்லி போட்டு என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? 2 விஷயம் சொன்னாங்க. அது சுன்னா இல்லையான்னு நாம் கேட்போம். நம்மளை பார்த்து பசிக்காமல் சாப்பிட மாட்டோம், வயிறு நிறைய சாப்பிட மாட்டோம். இந்த சுண்ணாவை எத்தனை பேர் கடைப்பிடிக்கும்? நான் உட்பட மனச்சாட்சியை வச்சு கேட்டா பசிக்காமல் சாப்பிட மாட்டோம், வயிறு நிறைய சாப்பிட மாட்டோம். இதுதான் தொலைந்த வாழ்க்கை. அங்கே தான் தொலைஞ்சி வைத்து வாழ்க்கை. எத்தனை பேர் செய்கிறோம்? பசிச்சு சாப்பிட்ற பேர் எத்தனை பேர் இருக்கீங்க? பசிக்காமல் சாப்பிட மாட்டோம், வயிறு நிறைய சாப்பிடும். வயிறு நிறைய சாப்பிடாம வைக்கிறாங்களே எத்தனை பேர் இருக்கீங்க? வயிறு நிறைஞ்சிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதையும் சொல்லித்தரும் தானே இல்லையா? வயிறு நிறைஞ்சிட்டேன் இங்கே ரெண்டு வாரதா, அது வரையும் வாரதில்லையே வயிறு நிறையிறது. நமக்கு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் வச்சு சாப்பிடும்ன்ற ஒரு உணர்வு வந்தால் அந்த கொஞ்சத்தை வைக்கப்படாது. நம்மளோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அரை வயிறு சாப்பாடு காவாயிறு தண்ணி காவாரியம். அப்பான இறைப்பை சுருங்கி விரியும். கேஸ்ட்ரிக்குரிய 100 வித காரணமே அதுதான் சகோதரிகளே. வயிறு நிரம்பின உடனே இறைப்பை ஒரு பேக் தானே, ஒரு சாக்கு. மனிதன் நிரப்புகிற பைகளிலேயே மிக மோசமானது இறைப்பை என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ அந்த பை மேலே ஒரு மூடி இருக்கு. நாம் சாப்பிட்டு விழுங்கி இப்படியே தொண்டைக்குள்ளால போய் இவிடத்தை களமண்டு படிச்சிருப்பீங்க. அதுலேருந்து இதுக்குள்ள ஒரு பெரிய இறைப்பை இருக்கு. கிட்டத்தட்ட 5-6 லிட்டர் அது நிரப்பும். 5-6 லிட்டர் ஒரு பெரிய கலன் இருக்கு தானே, மில்க் மைட் கலன், 6 லிட்டர் கலன், அந்த அளவுக்கு அது நிரப்பும். அந்த கலனுக்கு அளவுக்கு நிரப்பும். அந்த இறைப்பைக்குள்ளே போன உடனே அது இப்படி ஒரு பேக் மாதிரி இருக்கு. அதுக்குள்ளே நாங்கள் போடுற சாப்பாடு அது சரியாக இப்படி பிசையும். அந்த பிசைகிற சக்தி எப்படி இருக்குமெண்டா, அது நல்லா பிசையுமெண்டா விரலை கொடுத்தா முறிக்கும், அவ்வளோவுக்கு பிசையும். அவ்வளோ ஸ்ட்ராங்கான மசில்ஸ். அப்போ அதில் கொடுத்த உடனே அது என்ன செய்யணும், ஒரு பேக் ஒரு அளவுக்கு பலூனை வச்சுக்கோங்களேன், ஒரு அளவுக்கு எலாஸ்டிக் விரிஞ்சு நிரப்பின உடனே அது நல்லா பிசையணுமெண்டா என்ன இருக்கணும், அதுக்குள்ளே இடைவெளி இருக்கணும். நாங்கள் தொங்கல் வரையும் போட்டோன்னா அது பிசையக்குள்ள வயிற்றில் உருவாகிற அசிட், பவர்ஃபுல்லான அசிட், அந்த அசிட்டோட சேர்த்து என்ன செய்யுது, பிசைஞ்சு மேலே தள்ளுது. அப்போ இங்கே நாம் ஏதாவது ரசம் சாப்பிட்டா இதுக்குள்ளே ருசி விளங்கும், தொண்டைக்குள்ளேண்டா மேலே வருதுன்னு அர்த்தம். இறப்பைக்குள்ளே இல்லை சாமான், மேலே தள்ளிட்டு வருது. இறப்பை சுருங்க என்ன செய்யும், மேலே அந்த களத்தில் இப்போ இறப்பைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சளி ஒன்று போத்தி அது பாதுகாப்பாக இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே அந்த சளி இல்லை, அதை எரிச்சு அசிட்டில் எரிச்சு என்ன செய்யும், காயமாக்கும். அதுதான் எல்லாருக்கும் இருக்கிற வருத்தம் கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் என்று சொல்கிறது. சரிதானே, GEORD சொல்லுவாங்க. இந்த வருத்தம் தான் எல்லாருக்கும் இருக்கிறது. அடுத்த இறப்பை தள்ளிட்டு நுரையீரலுக்குள்ள வந்துடும், மூச்சு எடுக்க கஷ்டம். தான் கேஸ்ட்ரிக், வேற ஒன்றும் இல்லை. ஒரு சுண்ணாவை விடுறதுதான் கேஸ்ட்ரிக், வேற ஒன்றும் இல்லை. வயிறு நிறைய சாப்பிட மாட்டோம், பசிக்காமல் சாப்பிட மாட்டோம், சாப்பிட்ட உடனே தூங்குற பழக்கம், இது ஒரு பெரிய ஆக மோசமான வழக்கம். என்ன செய்யும், பாரம் தானே, ஒரு சாமான இப்படி மேலே வச்சா பாரம் இருந்தால் கீழே ஓடி வரும். நீங்கள் இறப்பையை மேலே வச்சுட்டு இப்படி படுத்தீங்கன்னா அவ்வளோ அசிட்டும் தொண்டைக்குள்ளே ஓடி வரும். அப்போ மாரிக்கு போகிற முதல் சாப்பிட்டா நான் படுக்க மாட்டோமே, அங்கே ஒரு ஹதீஸ் மிஸ் ஆகுது, ஒரு டிசீஸ் உருவாகுது. ஒரு ஹதீஸை மிஸ் பண்ணக்குள்ள ஒரு டிசீஸ் உருவாகுது. எனவே தூக்கம்ங்கிறது ஆகப்பெரிய, மூணாவது தூக்கம். இந்த தூக்கம்ங்கிறது ஆகப்பெரிய ஒரு நோய் நிவாரணி. அல்லாஹு தஆலா பத்ர் யுத்தத்தின் போது சஹாபாக்கள் பயப்பட்ட போது உங்களுக்கு நாங்கள் ஒரு சின்ன நெத்திரையை கொடுத்து அருள் செய்தோம்னு சொல்கிறார். தூக்கம் மிகப்பெரிய அருள். எத்தனை பேர் அழகாக தூங்குறீங்க? தூக்கத்தில் 2 வகை இருக்குது. அந்த விஞ்ஞான விளக்கம் எல்லாம் நம்ம கூட தேவையில்லை. தூங்குறது நம்மளோட டைம் என்ன, தூங்குறது
உங்களுக்கு தெரியும், நம்முடைய உடம்பு ஒரு பயாலஜிக்கல் கிளாக்கோட வேலை செய்யுது. இந்த பூமியில் உள்ள சூரியன் உதைக்கிறது, மழை பெய்கிறது, நட்சத்திரம் வாரது, நிலவு வாரது, எல்லாத்தோடையும் கனெக்ஷன் இருக்கு. உங்களுக்கு தெரியும் தானே, ஃபுல் மூன் டேயில் கொஞ்சம் அப்செட் ஆனார்கள் குழம்புறேன்னு சொல்லுவோம் தானே. கனெக்ஷன் இருக்கு, இல்லாமல் இல்லை, கனெக்ஷன் இருக்கு. இந்த டைமோட இரவோட அந்த இதுகளோட நம்மளோட உடம்பு கனெக்ட் ஆயிருக்கு. அதை சொல்லுவாங்க சர்க்காடியன் ரிதம்னு சொல்லி. நீங்கள் 4 மணிக்கு 1 மணி உறுதியாக எண்ணிட்டு படுத்தீங்கன்னா உங்களோட மைண்டுக்குள்ளே உள்ள அந்த மணிக்கூடு 4 மணிக்கு ஷாப்பாக உங்களை எழுப்பும். பெல்லெல்லாம் தேவையில்லை. எத்தனை எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். சீரியஸாக எழும்பணுமெண்டா எழும்பப்படும், எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும். எனவே தான் அன்புக்குரிய சகோதரிகள், அந்த சர்க்காடியன் ரிதம் இந்த சூரிய சந்திர இயக்கங்களோட, இந்த பூமியில இயக்கத்தோட, காத்தோட, பனியோட, மழையோட கனெக்ஷனாக இருக்கு. இந்த கனெக்ஷனை நாம் உடைக்கும். 12 மணிக்கு பிறகு தான் பெட்டுக்கு போகிறோம், 1 மணிக்கு பிறகு தான் தூங்குறோம். அது என்ன எங்கிற ஹஸ்பண்ட்மார் படுத்துகிற பாடு இல்லையா? கடையை மூடிட்டு 1 மணிக்கு வாரான், புள்ள அதுக்கு பிறகு தான் வாரான். அப்போ எப்படி ஆம்பளை பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணுற, பொம்பளை பிள்ளைகளை கண்ட்ரோல்? அது பெரிய ஒரு சமூக சாபக்கேடு. ஏன்னா என்னதான் உழைச்சும் கடைசியில் பாப்பாக்காரன் போலீஸில் போய் நிற்காம பிள்ளைய காணலேன்னு சொல்லி. அந்த உழைப்புக்கு அர்த்தம் இருக்கான்னு எனக்கு தெரியலை. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். ஒரு ஆம்பளை பிள்ளைய வச்சிருக்கிறது ஒரு என்ன நெருப்பு கட்டியே கையில் வச்சிக்கிற மாதிரியான ஒரு சூழல். உம்மாமாருக்கெல்லாம் கடும் கஷ்டம். உம்மாமாரை எப்படியும் அவன் கணக்கு விட்டுறான். கடலில் விழுந்து மௌத்தாகிறான், எக்ஸிடென்ட் படுறான். அதை பிள்ளை கொண்ட வளர்த்து ஒரு 20 வயசு வரையும் கண்ணுக்குள்ளே வச்சு வளர்த்து அது மௌத்தாவுக்குள்ளே வர வேதனை, அந்த துன்பம் தாங்க முடியாது. அப்போ அந்த பிள்ளைய ஒழுக்கமாக வழக்கு எழுதலைன்னா வாப்பா 8 மணிக்கு கூட்டம் இல்லை, வாப்பா வீட்டே இல்லை. பல பேர் வாப்பமார் வெளிநாட்டில் நிறைய பேர் வாப்பமார் வருஷக்கணக்காக இல்லை. தொழில் சொல்கிறோம், எனக்கு தெரியல என்ன நியாயம்னு சொல்லி நான் எந்த வாழ்க்கையில் இந்த குடும்பத்தை 2 மாதம்தான் ஒரே டைமில் பிரிஞ்சு எந்திக்கிறேன் மேக்சிமம். ஏன்னா ஹதீஸ் உமர் எல்லாத்துல மேக்சிமம் 4 மாதம் சொன்னாங்க. அது ஒரு சுண்ணா குடும்பம். அது கஷ்டம். நான் வாயில சொல்லிட்டு போயிடலாம், குடும்பம் வீடு கட்டணும், காத்தாங்குடியா வீடு கட்டணுமே, 1 2 பிரிச்சு 2 4 பிரிச்சு வீடு கட்டணும். அண்மையில் நான் ஒரு ஆய்வறிக்கை ஒன்று வாசிக்க கிடைச்ச ஒரு டாக்டர்ஸோட பேசக்குள்ள இலங்கையில் சில ஊர்களை தெரிவு செஞ்சுக்கிறாங்க. அங்கே உள்ள தாய்மார்ற கர்ப்பிணி தாய்மார்ற பிள்ளை வளர்ச்சியில் வித்தியாசமான பாதிப்புகள் அடையாளம் கண்டிருக்காங்க. அதில் நம்மளோட ஊர் ஒன்று காரணம், காற்றுல ஆக்சிஜன் இல்லை. ஒரு பேக் சிமெண்ட் 1 டன் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது. 1 டன் 1000 கிலோவை வெளியிடுதான் ஒரு பேக், சிமெண்ட் பேக். நாங்கள் பாவிக்கிற தண்ணி, ஒரு போத்தல் பிளாஸ்டிக், எல்லாருக்கும் அது பெருமைமாயிரி. தண்ணி டக்குன்னு வாங்கிட்டு வாங்க கடையில்னு சொல்கிறோம். ஒவ்வொரு பிளாஸ்டிக் போத்தலில் வாங்குற தண்ணியிலையும் 250 மில்லியன் நானோமீட்டர் அளவுள்ள பிளாஸ்டிக் மொலிக்யூல் இருக்கு. 250 மில்லியன். இதுதான் தொலைஞ்ச வாழ்க்கை. தண்ணி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நான் இந்த நாட்டு ஜனாதிபதியாக இருந்தாலும் ஹெல்த் மினிஸ்டராக இருந்தாலும் முதலாவது தடை செய்கிறது இந்த வாட்டர் பாட்டில் தான், இந்த பிளாஸ்டிக் பாட்டில் தான். நான் வேலை செஞ்ச எல்லா இடத்தையும் தடை செஞ்சான் இருக்கேன். நான் கல்முனை ஆட்டியாக இருந்தேன், தடை செஞ்சு விட்டேன் வாட்டர் பாட்டில். ஒரு பிரச்சனையும் வரல. கிளாஸ் வச்சோம், எல்லாம் தண்ணி வச்சோம், குடித்தாங்க. வருஷத்துக்கு 20 லட்சம் ரூபாய் லாபமும் கிடைச்சு எங்களுக்கு. இன்னமும் செய்கிறாங்க கல்முனையில். இப்போ நாம் எல்லாத்துக்கும் பிளாஸ்டிக், பிள்ளைகளுக்கு நீங்கள் பிளாஸ்டிக்கில் தான் தண்ணி கொடுத்து அனுப்புறீங்க. எனவே அன்புக்குரிய தாய்மார்கள், இந்த 3 விஷயத்தை நான் திருப்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எங்களோட உணவு, எங்களோட உழைப்பு, உடல் உழைப்பு, 3வது எங்களோட உறக்கம். இதை 3 பற்றியும் கொஞ்சம் பேசுவோம். இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, இப்படியான ஒரு இக்கட்டான சூழலில் எப்படி ப்ராக்டிக்கலாக அதை ட்ரை பண்ணுறது. ஏன்னா உங்களோட பல பேருக்கு ஹஸ்பண்ட் பாப்பாமாரால கஷ்டம். ஏன்னா அவங்க 12 மணி தான் வீட்டை வருவாங்க, 1 மணி தான் வீட்டை வராங்க. இப்போ பகலெல்லாம் இரவாகி, இரவெல்லாம் பகலாகி, சவுதிக்காரண்ட வாழ்க்கை இஸ்லாமிய வாழ்க்கை வரல. அவன நாட்டில் சூடு, அதெல்லாம் அவன் ராவையில் திரிகிறான், பகலில் படுத்து போட்டு. நமக்கு அப்படி இல்லை வாழ்க்கை. எனவே அன்புக்குரிய சகோதரிகளை, இந்த நோன்பு நமக்கு அப்படி ஒரு பழக்கத்தை தட்டும். தூக்கம் எவ்வளவு நேரம் மார்க்குன்னு சொல்கிறபடி எத்தனை மணித்தாலும் தூங்கணும்? எத்தனை மணித்தாலும் தூங்கணும்? 8 மணித்தாலும் சொல்லுங்க. மார்க் குர்ஆன் எப்படி சொல்லுது? தூக்கத்தை பற்றி எப்படி சொல்லுது? அவர்கள் இரவில் 2 1 பகுதியோ அல்லது 3 1 பகுதியில் தூங்குவார்கள். 12 பிரிச்சா 2 1 பகுதி 6 மணித்தாலும் அல்லது 4 மணித்தாலும் போதும் தூக்கம். 5 மணித்தாலத்தில் அந்த 6 மணித்தாலும் தூங்கினா தாராளமாக போதும். ஆனால் அது தூக்கமாக இருக்கணும். 3 4 மணிக்கு எழும்புனா போதும். அது மற்ற சமயங்களில் கூட பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்கிறான், நான் அடிவானத்துக்கு வருகிறேன், என்னிடம் அடியானை யாராவது கேட்க இருக்கிறீங்களான்னு கேட்குறான். சொர்க்கத்துக்கு காற்று வீசுதுன்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ்.
நாங்கள் யாரும் அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை, எங்களுக்கு தெரியா. எல்லாம் இருந்தாலும் நாங்கள் அதை பற்றி அலட்டிக்கிறதே இல்லை. நிறைய பேருக்கு 8 மணிக்கு தான் விடியுது, பல பேருக்கு 10 மணிக்கு தான் விடியுது. காலையில் சூரியன் உதிச்சு எல்லாம் அரை நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 11:30 மணிக்கு காலை சாப்பாடு, 4 மணிக்கு பகல் சாப்பாடு, இரவு 1 மணிக்கு திருப்பி ஃப்ரைட் ரைஸ். அவிச்ச ஒரு அரிசியை திருப்பி பொரிக்கிறத போல டேஞ்சர் ஒன்றும் இல்லை. இந்த அரிசி படுற பாட்டை பாருங்கள். நெல்லாகி அதுக்குள்ளே கிடந்து அவிஞ்சு திரும்பி காஞ்சி திருப்பி குத்துப்பட்டு திருப்பி அவிஞ்சு திருப்பி பொரிஞ்சு, அப்போ ஒரு புரோட்டீன் ஒரு கார்போஹைட்ரேட் நிலைமை என்ன ஆகும்? ஃப்ரைட் ரைஸுங்கிறது 1 மணிக்கு வச்சு சாப்பிட்றோம். எத்தனை பேர் சாப்பிட்றீங்க ரவையில்? ஃப்ரைட் ரைஸ் எத்தனை பேருக்கு விருப்பம்? நான் வீட்டில் செய்கிறேன் இல்லையே. நான் நேற்று இந்த டிரைவரோட ஒரு பிரயாணம் போயிட்டு இருக்கோம். டிரைவர் சொல்கிறான் ஒரு ஹோட்டலை பற்றி சொல்லக்குள்ள, அந்த ஹோட்டலில் என்ன கூட்டாளி வேலை செய்கிறான். அவன் ஒரு நாளைக்கு 50 டின் மேகியில் அந்த என்ன ஒரு சுவையூட்டி ஒன்று இருக்கான், இந்த இது மாதிரி என்னது சுப் கட்டி மாதிரி 50 டின் கொட்டுறேன் நாங்கள் சோத்துக்குள்ளேன்னு சொல்கிறான். கேன்சர், எல்லாரும் கேன்சர் ஒரு பொது. மறக்காம போய் பார்த்திக்கிறீங்களா? கூட குழந்தை பிள்ளைகள் இத்தனை பேர் நோயில் இருக்காங்க. எனவே அன்புக்குரிய சார், உணவுக்கு ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வாங்க. எல்லாத்தையும் விட நான் எல்லா தாய்மாருக்கும் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் இழந்த வாழ்க்கையை பற்றி பேசுகிறோம். இதில் உள்ள பல பெண்களுக்கு தெரியும். ஒரு காலத்தில் நான் அனுபவிச்சுக்கிறேன். எங்கள் உமா செய்வாங்க என்னென்னு சொன்னால், காலையில் அவங்களோட கையாலே பிசைஞ்சு சாப்பாடு தருவாங்க. நாங்கள் சாப்பிட்டு தான் ஸ்கூலுக்கு போவோம். ஸ்கூலுக்கு போனால் பசியே பசிக்காது, கேண்டீனுக்கு போகிற வேலையும் வராது. அப்போ படிப்பில் ஆர்வம் இருக்கும். அன்றைக்கு நான் ஒரு ஸ்கூலில் போகிறேன். அந்த பிரின்சிபல் சொல்கிறார், காசை கொண்டு உமா மாதிரி 200 300 கொடுத்துட்றாங்க. காலையில் போய் பராட்டா வாங்கிட்டு வருது பிள்ளைகள். இல்லாட்டி என்ன செய்யறது, காசை வச்சுட்டு எப்படா இன்டர்வல் அடிக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கான். அந்த 4 சப்ஜெக்ட்லேயும் அவன் கவனம் செலுத்துறான் இல்லைன்னு சொன்னாங்க, டீச்சர் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் யோசிங்க, நான் உமா மாதிரி சாப்பாடு தந்து ஓட்டுவோம். அந்நேரம் அந்த தாவணியெல்லாம் ஒருத்திருப்பாங்க, புட ஒருத்திருப்பாங்க. டக்குன்னு கையது யாரெல்லாம் என் பிள்ளைக்கு பிடிச்சி, யாரெல்லாம் என் பிள்ளைய ஆயில் நீரிச்சு போடு, யாரெல்லாம் என் பிள்ளையோட உணவு ஆயிரும், அப்படி அந்த பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கவனிச்சிருப்பீங்க எல்லா பழைய தாய்மார். இப்போ நாம் காண்றதே கிடையாது, அந்த பிரார்த்தனை கிடையாது. உணவு என்பது பிரார்த்தனை. நான் அண்மையில் ஒரு சம்பவம் ஒன்று உங்களுக்கு நான் ஏற்கனவே இடத்த பேசியிருப்பேன், கேட்டிருப்பீங்க. ஒரு அரசர் மோதிரம் காணாமல் போச்சு, சரிங்களா? அந்த மோதிரம் காணாமல் போன நேரத்தில் அந்த அரசர் தேடி பார்த்துட்டு சொன்னால், இது அரச முத்திர உள்ள மோதிரம், இது யார் களவெடுத்து நான் கண்டுபிடிச்சேன்னா நான் கொல்லுவேன்னு சொல்லிட்டார். அப்போ 2 நாள் கழித்து பார்த்தா அந்த மோதிரம் அதே இடத்துல இருந்துச்சு. அவர் எடுத்து போட்டார். போட்டு எனக்கு இது யார் களவெடுத்தேன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டார். அப்போ இது ரகசியமாக இருக்கக்குள்ள அவர் மந்திரி வந்து சொன்னார், அரசரே நான் தான் இதை களவெடுத்தேன், நீங்கள் கோவிச்சுக்கொள்ளாதீங்க. அப்போ அரசருக்கு பெரிய ஷாக். நீங்கள் எப்படி களவெடுத்தீங்கன்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னார், எனக்கும் தெரியல, இவ்வளோ காலத்துக்கு அந்த மனசில் அந்த எண்ணம் உதிச்சதில்லை. ஆனால் அதை இப்போ பார்த்தான்னு நான் என்ன அறியாமல் தூக்கிட்டேன். பிறகு நான் இதை குற்றத்தை உணர்ந்து நான் ரகசியமாக வந்து வச்சுட்டேன். நீங்கள் தண்டிக்கிறேன்னா தண்டிங்க, இல்லை நான் தண்டிக்க மாட்டேன். ஆனால் ஏன் நீங்கள் இவ்வளோ காலம் இத்தனை வருஷமாக என்னோட இருக்கிறவங்களுக்கு இந்த களவெடுக்கிற புத்தி வந்துச்சுன்னு போட்டு அரசர் புத்திசாலி. உடனே கேட்டார், நீங்கள் சமயக்காரனை மாற்றினீங்களான்னு கேட்டார். அவர் சொன்னார், நான் சமயக்காரனை மாற்றினேன். யார் சமயக்காரன்? கூட்டி வாங்கன்னு. சமயக்காரனை கூட்டி வந்தாங்க. இது யாருன்னு கேட்டால், அவன் அப்போ தான் திருட்டு தொழிலாக செஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். அப்போ தான் அந்த அரசர் சொல்கிறார், அவனோட எண்ணம் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் பதிஞ்சிருக்கேன். நீங்கள் ஒருத்தரும் அது பெரிய நீங்கள் இது நடக்குமான்னு யோசிக்க தேவையில்லை. உங்களோட எல்லாரும் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. நீங்கள் எடுத்து ஜப்பானீஸ் ஓட்டர் ரிசர்ச்ன்னு அடித்து பாருங்கள். ஒரு ஜப்பான் ப்ரொஃபஸர் கிட்டத்தில் ஒரு 2 இயர்ஸுக்குள்ளே செத்து போனார். அவர் தண்ணியே இல்லாமல் எடுத்து ஒரே மாதிரி தண்ணிகளை ஒரே கப்பில் எடுத்துட்டு ஒவ்வொரு தண்ணியோடையும் அவர் உரையாடுறார். ஒன்றோட அன்பு இந்த நேசத்தை பற்றி உரையாடுறார். சும்மா தண்ணி, வெறும் தண்ணியோட அவர் அந்த எண்ணத்தை நினைக்கார். கூடுதலாக நினைச்சு அந்த தண்ணி ஒன்றோட கோபம், ஒன்றோட பொறாமை, அப்படி எண்ணங்களை வெறும் தண்ணியோட பரிமாறி போட்டு அந்த தண்ணியை உரைய வச்சு மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா நல்ல எண்ணங்களை பரிமாற தண்ணி எல்லாம் அழகான பூக்கள் மாதிரி உறைஞ்சிருக்கு. நீங்கள் இந்த கூட ஃபோனில் இப்போ எடுத்து பாருங்க, இருக்கு. ஒவ்வொரு அவரோட எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த தண்ணீரை கோலை மாறிட்டு போகுது. எனவே ஹோட்டல்காரன் உமார்களே உங்களோட பிள்ளைகளுக்கு அப்படி சமைச்சு கொடுப்பானா? அவன் அரைவாசி பேர் தண்ணி அடிக்கான் அந்த வெயிலுக்குள்ளே நிற்கிறதுக்கு. சில பேர் கூடு அடிக்கான், சில பேர்த்து அப்படியே வலிச்சு அதுக்குள்ளே எறிகிறான், சில இப்படி தொடச்சி போட்டு அதுக்குள்ளே போடுறான். பார்த்துருப்பீங்க வீடியோவில், பார்க்காம இல்லை இல்லையா? மூக்கச்சிந்து அதுக்குள்ளே விட்றான், எல்லாமே அதுக்குள்ளே போகுது. ஆனால் பராட்டா நல்ல அருகி வீட்டு சாப்பாடை விட. நான் அண்மையில் இந்த கடையில் இருந்தேன். இந்த பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் இந்த டாக்டர் ஒருத்தர் என் ஃப்ரெண்ட் இந்தியாவிலேருந்து வந்திருந்தார். அவரோட உட்காந்துருக்கக்குள்ளே காலையில் 6:30 மணி 7 மணிக்கு நாங்கள் அதுக்குள்ளே இருக்கிறோம். அவர் ஒரு டீ குடிக்கணும் என்ன கூட்டி போனார். கிட்டத்தட்ட 300 பிள்ளைகளுக்கு மேலே இருக்கும். எல்லாம் போலியில் இன்னைக்கு பராட்டாவும் ஆனமும்.
எப்படி நீங்கள் தானே நோயை கொடுக்குறீங்க தாய்மார்களே. இதுதான் நாங்கள் இழந்த வாழ்க்கை. ஏன் உங்களுக்கு அந்த இரவில் சமைச்சு அதை கையால் பிடிச்சி உங்களுக்கு கையால் கொடுக்கல? உணவு என்பது நான் அடிக்கடி சொல்கிறது, உணவு என்பது வெறும் உணவு கிடையாது, அது பிரார்த்தனை. ஒரு தாய் அந்த உணவை தயாரிக்கக்குள்ள அந்த குடும்பத்துக்கு எப்படி நினைக்கும்? இப்போ நல்லா நாசமத்து போகும்டா நினைக்கும். என்ன நினைக்கும்? என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளைக்குள்ள சக்தி வரும். பிரார்த்தனை, துவா, எண்ணம். உங்களுக்கு தெரியும், நீங்கள் எல்லாரும் அனுபவிச்சிருப்பீங்க. பெரிய விஞ்ஞானியாக இருக்கணும் இல்லை, நீங்கள் எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. நீங்கள் ஒரு சபையில் இருக்கக்குள்ள ஒரு ஆள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆளாக இருந்தாலும் சரி, தெரியாத ஆள் ஒரு ஆள் வந்து அவரை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கும், சரிதானே? சில நேரம் சில ஆக்கள் வருவாங்க, அவரை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது. யாருன்றே தெரியா, உங்களுக்கு பிடிக்காது. ஆளை எனக்கு ஆள் மூஞ்சி பிடிக்கலன்னு சரி, என்ன பார்த்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு சில நேரம், சரிதானே? பிடிக்காது உங்களுக்கு. சில ஆக்களை சும்மா பிடிக்கும். இப்போ இந்த நடிகர் மாதிரிலாம் இருந்தானே, சில ஆக்களை பிடிக்கிற அவனை கழிச்சு இருக்க மாட்டான் வாழ்க்கையில். ஏன்னா அந்த எண்ணம், அவனோட எண்ணமும் நம்மளோட எண்ணமும் என்ன செய்யுது, இன்டராக்ட் பண்ணுது. அதுதான் பௌத்த சமயத்தில் ஓரான்னு சொல்லி புத்தருக்கு பின்னால் லைட் போட்டு காட்டுறாதான். அவர் எண்ணம் பவர் கூட. அவர் யாரை பார்த்தாலும் ஆகர்ஷிப்பார். ரசூல்லாக்கிட்ட இருந்து ஆகப்பெரிய ஓரா, வாழை எடுத்துகிட்டு வந்தாலும் ரசூல்லாக்கிட்ட சரணடைஞ்சிருவாங்க. அந்த ஓரா, அந்த எண்ணத்தில் பவர், சரிதானே? அதான் ஆங்கிலத்தில் மெடிசினில் இப்போ அதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. மெடிசினில் ESPன்னு சொல்கிறாங்க, எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன்ஸ். நாம் இப்போ இங்கேருந்து கொண்டு தூரத்தில் இருக்கிற ஒரு ஆளோட பேசலாம், நம்மளோட உணர்வால் பேசலாம். நீங்கள் நிறைய சொல்கிறோம் இல்லையா, உங்களைத்தான் நினச்சிட்டு இருந்தவங்க உங்களை அடிக்கிறீங்க, உங்களுக்கு தான் அடிப்பை மட்டும் தூக்குறேன்னு நீங்கள் எடுக்கிறீங்க. இந்த எண்ணம் தான். ஏன் உயிரில்லாத இந்த இந்த கருவியால் அதை செய்யலாமண்டா, உயிருள்ளாத நம்மளோட எண்ணங்களாலேயும் செய்ய இயலாது. ஏன்னா முஆதுக்கு சொன்னாங்க தானே, முஆதுக்கல்ல யார், உமரல்லாத்தின மலைக்கு பின்னால் கவனமாக இருங்கன்னு சொல்லி மதீனாவில் இருந்து சொன்னாங்க. வெளிநாட்டில் இருந்தவங்களுக்கு நீங்களும் அதை டெவலப் பண்ணலாம். எண்ணம், நீங்கள் கொடுக்குறது உணவல்ல, உங்களோட குடும்பத்துக்கு உங்களோட எண்ணம், உங்களோட பிரார்த்தனை, உங்களோட அன்பு, உங்களோட அருள், உங்களோட கருணை. அதோட ஒரு புடி கொடுத்து பாருங்க. அந்த பாட்டு ஒன்றைக்கு பழைய பாட்டு, கண்ணே உன் கையால் கஞ்சி தந்தாலும் கற்கண்டு பாகு போலே ஆகும்படின்னு சொல்லி, அதான் அந்த எண்ணம். அப்போ அந்த உணவு, அந்த உணவில் உள்ள அன்பை நீங்கள் கட்டாயம் நீங்களும் அதைத்தான் சாப்பிட பார்க்கணும். நீங்களும் அதான் கஷ்டம்தான், என்னடா எக்ஸ்ட்ரா வேலை கூட. ஆனால் எக்ஸ்ட்ரா கெஜெட்டும் போட்டு இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்குது இல்லையா, கேஸ் குக்கர் இருக்குது, பிளெண்டர் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் டைம் மட்டும் போதாது. நல்லா கால்குலேட் பண்ணுங்க, உங்களோட டைம் எதில் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி. எல்லாரும் ஃபோன் பார்க்குறீங்க, ஏதாவது ஒரு நீங்கள் பார்த்த ஒரு விஷயத்தால் உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்துக்கான ஒரு நல்ல விஷயத்துக்கான ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்திகளாண்டா, அது ரசூலோட ஹதீஸும் இருக்குது தானே. ஏதாவது ஒரு சின்ன அமலையாவது தொடர்ந்து செஞ்சு வந்தால் அதுக்கு நன்மை கூடண்டா. ஒரு விஷயத்தை தொடர்ந்து படித்து அதில் ஒரு தேர்ச்சி பெற்ற ஆளாக இருந்தீங்கண்டா, ஒரு கேக் சுடுற எப்படின்னு படித்து அதில் ஒரு தொழிலை உருவாக்கிட்டீங்கண்டா, அல்லது ஒரு தையலை படித்து ஒரு தொழிலை உருவாக்கிட்டீங்கண்டா, எப்படி ஆரோக்கியமான உணவுகளை தயாரிக்கிறேங்கிறத படித்து தொழிலை உருவாக்கிட்டீங்கண்டா, அது பிரயோசனம். ஆனால் என்ன பார்க்குறேன், கோசி எப்படி முதல் தான் புறம் பேசுகிறத கேட்கப்படவாங்க. இப்போ எல்லாம் கைக்குள்ளறி குந்திட்டு கொசிப் தான் பார்க்குறது. எங்கே போனால் விழுந்தா ஒரே செய்தியை 100 தரம் பார்க்குறது. ஆக்சிடென்ட் பட்டேன்னு அதே பார்த்துட்டு இருக்கிறது. அதே எண்ணத்தோட கோவத்தோட பிள்ளைகளை அணுகிறது. சமைச்சு எல்லா ஆஃபீஸ்லேயும் உள்ள பிரச்சனை தான். ஃபோனை பார்த்துட்டு வேலை கொடுத்தா கோவம் வருது ஆக்களுக்கு, வீட்டு அம்மா மாதிரி கோவம் வருது, தாத்தாங்கச்சி கோவம் வருது. இப்போயும் தாங்க இப்போ வரக்குள்ளனா எங்களது தம்பி மகனுக்கு உடுப்பு படைச்சுன்னா மகளுக்கு கோவம் வருது. என்ன ஃபோனில் இருந்திக்கிறாவே, என்ன பிரச்சனை, ஃபோன் டிஸ்டர்ப் பண்ணால் கோவம் வருது. அரகண்டாக இருக்கிறாங்க ஆக்கள். பிள்ளைகள் நோயாளியாக மாறி போகுது. ஃபோனை விட்டு எப்படி தவிர்க்கிறேன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க. சில நேரம் நீங்கள் வாங்காம விட்டா கூட பரவாயில்ல, என்னத்துக்கு அதால் என்னத்தை சாதிச்சிட்ட மட்டும் யோசிங்க. வாழ்க்கையில் கடைசியில் நோயாளியாகி கஷ்டப்பட்டு குடும்பம் சிதைஞ்சி ஒரு பெரிய மனக்கவலையோட வாழ்கிறத விட எல்லாத்தையும் குறுக்கிக்கிட்டு சிம்பிளாக வாழ்கிறது பெட்டர். அப்போ எனவே உங்களோட ஆரோக்கியத்துக்கு உணவில் கவனமாயிருங்க. அதுபோல தான் நம்மளோட உணவுல சகோதரிகளே, இயற்கையாகவே நம்மளோட முன்னோர்கள் சுமார் 30க்கு மேற்பட்ட மூலிகைகளை வச்சிருக்கிறாங்க. நீங்கள் பாவிக்கிற இஞ்சி, மிளகு, கொத்தமல்லி, சீரகம் வைத்த உடம்பை சீர்படுத்துறதுதான் இந்த பேர் சீரகம் ஏன்னா கடுக்காய், அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 30க்கு மேற்பட்ட கருவேப்பிலைன்னு இருக்கு. அதையெல்லாம் தவிர்த்து ஃபாஸ்ட் ஃபுட்டில் எல்லாரும் என்னட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறீங்களே, நாங்கள் அதில் முட்டை பாவிக்கம், மா பாவிக்கம், தக்காளியில் சோசை பாவிக்கும், இதில் என்ன ஃபாஸ்ட் ஃபுட், ஏன் இதை ஒத்துக்குது இல்லைண்டா, அதில் உள்ள மெட்டீரியலில் உள்ள பிரச்சனை. ஏதாவது ஒரு இயற்கை தன்மை ஒரு பொருள் இழந்து ஒரு நாளில் அழுகி போகிற மீன் 10 நாளைக்கு சும்மா இருக்கேன்டா நீங்கள் யோசிக்க வேண்டியதுதான். முதல் தக்காளி ஒரு நாளில் பழுதா போகும். இப்போ ரப்பர் போல் 1.5 மாதம் சும்மா கிடக்கு. வெங்காயம் அப்படியே கிடக்கு.
எல்லாம் ஜெனட்டிக்கலி மோடிஃபைட், தவிர்க்க இயலாது. ஆனால் அதையும் கொண்டு போய் திருப்பி ஒரு கடையில் போட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணி, கொத்து பண்ணி, அது பண்ணி, இது பண்ணி நஞ்சையே உண்டமண்டா எப்படி நாங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருக்கிறது? நம்மளாவது சொன்ன அல்லாஹ் தார மிகப்பெரிய அருள் ஆரோக்கியம். அல்லாஹ்வுடைய அருளை துஷ்பிரயோகம் பண்ணவே கூடாது. எனவே அன்புக்குரிய சகோதரிகள், இந்த உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. முடிஞ்ச அளவு நம்மளோட கையால் சமைச்சு இந்த நோன்புக்குள்ளேயாவது சில திட்டமிடல்களை செய்யுங்க. இந்த நோன்பு ஒரு அருமையான மாதம். நோன்பு காலங்கள் அந்த காலை உணவு பழமையாக ஒருத்தருக்கும் சாப்பிடல அவுட்ட இருந்தா. ஆனால் நோன்பு சகர் நல்லா சாப்பிடலாம். தானே காலை சாப்பாடு 10 மணி வரையும் சாப்பிட்றதுல தான் நிறைய பேர். ஆனால் சகர் சாப்பிடலாம், அது 4 மணிக்கு. அப்போ பழமை இனி 4 மணிக்கு கிளம்பி சாப்பிடுவோம் காலை சாப்பாட்டை. வேறு என்ன செய்யுது? 4 மணிக்கு சகர் சாப்பிடலுது, ஆனால் காலை சாப்பாடு சாப்பிடல ரெகுலராக. அந்த பழக்கத்தை கொண்டு வர சொல்லும் பிள்ளைகளுக்கு. அதை பழக்குங்க. அல்லாவுக்காக நான் உங்கள்கிட்ட வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களோட பிள்ளைகளுக்கு பராட்டாவோ இந்த மரக்கறி ரொட்டியோ அல்லது கடையில் உள்ள சாமான் ஸ்கூலுக்கு போகல வாங்கி கொடுக்காதீங்க. நீங்கள் யூ ஆர் கில்லிங் யுவர் சைல்ட் பை யுவர் ஓன் ஹேண்ட்ஸ். உங்கள் கரங்களாலேயே நீங்கள் நாசத்தை தேடிக்கிறீங்க. அதான் அல்லாஹ் சொல்கிறேன். அதை செய்யாதீங்க. நீங்கள் ஒரு ஆள் சரி அதை நீங்கள் செய்கிற ஆள் விட்டீங்கன்னா பெரிய. நான் அடிக்கடி சொல்கிறது ஏனென்று சொன்னால், இப்போ நீங்கள் பிள்ளை காலையில் எலும்ப மாச்சல்ல லேட்டாக படுத்துட்டா அதால் இதால் ஒரு 200 ரூபா கொடுத்து பிள்ளை அனுப்புறீங்க தானே. இன்னும் இப்போ வயோதிபர் மடங்கள் கூடி வருது. உங்களுக்கு வயசாகிற காலத்தில் பிள்ளை உங்களுக்கு நான் 20,000 ரூபா கட்டிக்கு அங்கே போய் படுன்னு சொன்னால் நீங்கள் பிள்ளையா சொல்லப்படாது. இந்த அவனுக்கு மேலே கூட நிலங்கு தானே. பார்க்கல உமா பார்க்கல வாப்பா பார்க்கலங்கிறது நாம் பார்த்தா தான் பிள்ளை பார்க்கணும். நம்ம பார்த்து வளரணும். பிள்ளை நம்மளோட உமாவை நாம் எப்படி கவனிக்கணும்னு பார்த்து தான் நம்மளோட உள்ள நம்மளை கவனிக்கும். விளங்கு தானே. இதுதான் உலகம். இதில் வித்தியாசமாக ஒன்று மாற போகிறதில்ல. அதே சாப்பாடு, அதே வாழ்க்கை, அதே கண் வாய் மூக்கு, அதே வாழ்க்கை, அதே மவுத்து, அதே கபரு, அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. ஆனால் வாழ்கிற காலத்தில் ஒவ்வொரு கனவும் நாங்கள் சந்தோஷமாக வாழ்றதா இருந்தால் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உணவில் முக்கியமான விஷயம் நீ கவனமாக. 2வது இந்த மொபிலிட்டி, இயக்கம். பழைய ஆக்களை யோசிச்சு பாருங்க. இன்னும் இருக்காங்க 80 வயசு 90 வயசு. நாம் பார்க்குறோம் இந்த வீதியில் பார்ப்பீங்க 85 வயசில் என்ன பொன்னாங்காண்டியும் எடுத்து தேங்காயம் எடுத்துக்கிட்டு தலையில் வச்சுக்கிட்டு எவ்வளோ தமிழ் சகோதரிகள் வராங்க. நம்மளோட ஆக்களை நினச்சி பாருங்களேன். எலும்பி நிற்க ஜீவன் இல்லை. எத்தனை வயசில்? 38 வயசில், 40 வயசில். எத்தனை பேருக்கு முழங்கால் நோவு? இந்த முழங்கால் நோவுக்கு முக்கியமான காரணம், இந்த ஜாயிண்ட் பெயினுக்கு முக்கியமான 3 காரணம் இருக்குது. சரிதானே. நம்மளை நாசமத்த 3 காரணங்கள். அது எங்களோட விட்டையும் இருக்கும், உங்களோட விட்டையும் இருக்கும். முதலாவது நின்று சமைக்கிற கிச்சன். அதுதான் நம்மளோட முழங்கால் நோவுக்கும் குதி நோவுக்கும் நம்பர் 1 ரீசன். நம்பர் 2 நாங்கள் போடுற டைல், ஹார்ட் சர்ஃபஸ். அது சரியான ஹார்ட் அந்த சர்ஃபஸ். அதில் காப்பட் போட்டு தான் கிச்சனில் இருக்கணும், இல்லாட்டி சப்பாத்து போட்டு வேலை செய்யணும். அது 2வது பிரச்சனை. 3வது கொமோட். எத்தனை பேருக்கு கட்டிங் பேனில் ஒழுங்காக டாய்லெட் போயிடலாது. கவுரு வைக்கணும், இல்லாட்டி அதை பிடிக்கணும், இதை பிடிக்கணும். அப்படி இருக்கலையே பழைய ஆக்கள். இது 3 தான் எங்களுடைய ஃப்ளெக்சிபிலிட்டியை, மூமெண்ட்டை, எலும்புகள் ஜாயிண்டில் உள்ள மூமெண்ட்டை இல்லாமல் ஆக்கினது. முடிஞ்ச அளவுக்கு இது 3லையும் நீங்கள் கவனமாயிருங்க. டைல்ஸ் இருந்தால் காப்பட் போடுங்க, செலவை பார்க்காம சாஃப்டான காப்பட் போடுங்க வீட்டுக்கு. வருங்காலோட நிற்காதீங்க. இல்லாட்டி நல்ல உசரமான பஞ்சு மாதிரி சப்பாத்து போட்டுக்கோங்க. எல்லா இளம்பொம்பளை பிள்ளைகளுக்கும் இருக்கு. 28 வயசில் வராங்க கால் நோவு, குதி நோவு, முழங்கால் நோவு, மடிக்க எழுதில்லை, நிமித்து எழுதில்லை. எனக்கு அடிவா சொல்லுவாங்க, குந்தினா எலும்பு எழுதில்லை, எழுப்பினா குந்து எழுதில்லைன்னு சொல்லி வடிவா சொல்லுவாங்க. அப்போ எத்தனை வயசு நமக்கு அந்த நோய் வருது? ஆனால் மனிதன் அல்லாஹ் படைச்சத்தில் ஒரு அருமையான ஒரு படைப்பு மனிதன். யோசிச்சு பாருங்க. தாயிட கர்ப்பப்பையில் ஒரு செல், ஜைகோட்னு சொல்கிற ஒரு செல், அது 2ஆ பிரிஞ்சு, 4ஆ பிரிஞ்சு, 8ஆ பிரிஞ்சு, 16ஆ பிரிஞ்சு நாம் பிள்ளையா பிறக்கக்குள்ள நம்மளோட உடம்புல என்ன இருக்குது? 120 ட்ரில்லியன். பில்லியன் என்றா 100 கோடி, ட்ரில்லியன் என்றா 1000 கோடி. 120 ட்ரில்லியன் செல்ஸ் எங்களோட உடம்புல இருக்குது. சரிதானே? அது அப்போ நாம் என்ன சொல்கிற, நான் என்று சொல்லல, நாங்கள் என்று தான் பேசணும். ஏன்னா அவ்வளோ செல் இருக்கு உடம்புல, எல்லாம் ஒன்றுலேருந்து வந்தது. அதால் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இஃப் யூ டாக் ஐ இல்னஸ் ஸ்டார்ட், இஃப் யூ டாக் வி வெல்னஸ் ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க. நான் என்று பேசினீங்கன்றா என்ன நோய் ஸ்டார்ட் ஆகுது, நாங்கள் என்று பேசினீங்கன்றா ஆரோக்கியம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இஃப் யூ டாக் ஐ என்ன இல்னஸ் ஸ்டார்ட்ஸ், இஃப் யூ டாக் வி வெல்னஸ் ஸ்டார்ட்ஸ்ன்னு சொல்லு. அப்போ இப்படி தான் மெஷின் மாதிரி இன்ஜினை மாற்றினா, என்ன ஜாயிண்ட்டை மாற்றினா, ரேடியேட்டரை மாற்றினா வேலை செய்யாது. கார் மாதிரி உடம்பு ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆனது.
இப்போ நம்முடைய ஆங்கில வைத்தியம் என்ன செய்யறது? ஹார்ட் பிரச்சனையா ஹார்ட்டை கலட்டி போட்டு கொண்டு வைக்கலாம், முழங்காலுக்கு வேறு வைக்கலாம். அப்படி இல்லை. உடம்பு அல்லாஹ் தஆலா இந்த உடம்பு கொடுத்திக்கு ஆகப்பெரிய அருள், அதுவாகவே குணப்படுத்தி கொள்ளும். ஏன் யோசிச்சு பாருங்க, ஒரு கலமாக இருந்தது ஒசுரா டெவலப்பாகிறதுக்கு அல்லாஹ் அதுக்கு சக்தி கொடுத்திக்காண்டா நமக்கு வார எல்லா நோயும் உடம்பு குணப்படுத்தும். அந்த உடம்புக்கு என்ன தேவை? நீங்கள் அதுக்குரிய சூழலை உருவாக்கி கொடுக்கணும். ரெஸ்ட் தேவையா ரெஸ்ட்டை கொடுக்கணும், உணவு தேவையா உணவை கொடுக்கணும். அதை கொடுத்தீங்கன்னா இப்போ எலும்பு முறிவுகள் வந்தால் தான் அதை கொஞ்சம் அலைன் பண்ணி வச்சு கட்டி விட்டால் அது ஒட்டிக்கும். உடம்பு அதுவாகவே சரி பண்ணிக்கொள்ளும். உடம்புக்கு எந்த மருந்தும் தேவையில்லை. 120 ட்ரில்லியன் செல் தான் எங்களோட உடம்புல இருக்குது. ஆனால் எங்களோட உடம்புல எத்தனை ட்ரில்லியன் கிருமி இருக்குது தெரியுமா? பாக்டீரியா எல்லாம் இருக்குது. எத்தனை இருக்குது? 360 ட்ரில்லியன் பாக்டீரியா இருக்குது. எங்களோட உடம்புல உள்ள செல் மாதிரி 3 மடங்கு இருக்குது. வாய்க்குள்ள மட்டும் 100 ட்ரில்லியன் பாக்டீரியாஸ் இருக்குது. வாயிலிருந்து நம்மளோட ஆசன வாய் வரை இவ்வளவு நமக்கு தேவை. நம்ம ஆன்டிபயோட்டிக்கை போட்டு கொண்டோம்னா நமக்கு நோய் வரும். ஆன்டிபயோட்டிக் எடுக்கப்படாது, முடிஞ்ச அளவு தவிர்க்கணும். என்னால் கொடுக்க முடியாததுல நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதே விட்டது. என்ன ஆன்டிபயோட்டிக் கொடுத்து எல்லாமே ஹை டோஸ் மெடிசின் வேணும். சிங்கிள் டோஸில் சுகமாகணும். ஒன் ஷாட் டாக்டர் எல்லாருக்கும் பிடிக்கும். என்ன மாதிரி கொள்ளையா காய்க்கிற டாக்டர் ஒருத்தருக்கும் பிடிக்காது. அந்த ஆள்கிட்ட போனால் காய்ச்சிட்டு இருப்பான்னு சொல்லி, அந்த ஆள்கிட்ட போனால் புத்தியான்னு சொல்லுவான், மருந்தே வர மாட்டான்னு சொல்லி. அப்படி தானே நான் அதை விட வேண்டியே வந்துட்டு ஒரு கட்டத்தில் அந்த அளவுக்கு போயிட்டுது. என்ன கொடுக்கல பிள்ளைகள், எந்த பிள்ளையை கொடுக்கல, அது இன்னொரு பிள்ளையை கொடுக்கல. ஆன்டிபயோட்டிக் தேவையில்லை. சளி வந்தால் வைரஸ் வந்தால் வைரஸுக்கு ஆன்டிபயோட்டிக் இல்லை. ஆன்டிபயோட்டிக்கை கொடுக்குறதா இருந்தால் என்ன செய்கிற? நான் சொல்கிறது ஆகல, மருந்து எடுத்தீங்கன்னு சொன்னால் 7 நாளில் சுகமாகும். எடுக்காம விட்டீங்கன்னா ஒரு கிழமையில் சுகமாகும். 2 ஒன்று தான். விடுங்க, கொஞ்சம் தேன், ஒரு 2 மிளகு, ஒரு இஞ்சை தட்டி போட்டு கொடுங்க. பிள்ளைக்கு சளி இம்யூனிட்டி வந்துடும், நோய் எதிர்ப்பு சக்தி வந்துடும், நல்லா வந்துடும். ஆனால் நம்புறதுக்கு நாம் ரெடி இல்லை. இன்ஸ்டன்ட் அவன் எல்லாமே இன்ஸ்டன்ட் இடியாப்பம், இன்ஸ்டன்ட் நூடுல், இன்ஸ்டன்ட் மசாலா, இன்ஸ்டன்ட் கொத்து, இன்ஸ்டன்ட் பராட்டா, எல்லாம் இன்ஸ்டன்ட். அது மாதிரி தான் இன்ஸ்டன்ட்டாக உயிரும் பேத்திரும். டொப்பன ஹார்ட் அட்டாக் வந்து டம்மண்டு பேத்துறது இல்லை, எல்லாம் இன்ஸ்டன்ட் தான். இன்ஸ்டன்டாக தான் எல்லாம் வேணும். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, பிள்ளைகளுக்கு நீங்கள் மருந்து கொடுக்கறதுக்கு சில இயற்கையான தாய்மார்கள் அந்த காலத்தில் செஞ்ச வைத்தியங்கள், கை வைத்தியங்கள் எத்தனை பேர் அதை படிக்கிறீங்க? யூடியூப்பில் அழகாக கிடக்குது. அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. வேறு தேவையில்லாத பலாயெல்லாம் பார்ப்போம். அதில் எவ்வளோ இருக்குது கை வைத்தியம்னு சொல்லி எவ்வளவோ நல்ல அழகான அருமையான விஷயங்களை சொல்கிறாங்க. அதை செய்யுங்க. சோஸ் வேணுமா நீங்கள் வீட்டில் செய்யுங்க. தக்காளி சோஸு நீங்கள் ஒரு சில்லி பச்சடி வேணுமா வீட்டை செய்யுங்க. உங்களோட கையால் செய்யுங்க. நல்ல எண்ணெயை பாவிச்சு நல்லதை பாவிங்க செய்யுங்க. நீ கடையில் ஒரு ஐட்டம் ஏதாவது சொல்லுவாங்க, இப்படி கிழிச்சு எடுக்கிற ஐட்டம் என்னன்னா நம்மளோட உசிரை கிழிச்சு தான் எடுக்கும். அதை ஒரு பேக்கெட்டில் ஒரு சாமான் பாதுகாப்பாக 10 வருஷத்துக்கு இருக்காமண்டா அது இந்த இயற்கையில் உள்ள எல்லா உயிரினங்களையும் எதிர்த்து நிற்கிற ஒரு சாமான் தான் அது. கெமிக்கல், வாழைப்பழத்துலேயும் கெமிக்கல் தான், சோறும் கெமிக்கல் தான், கார்போஹைட்ரேட் கெமிக்கல் தான், ஆனால் விஷம் சிலது. எனவே அன்புக்குரிய தாய்மார்கள், இந்த உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. 2வது நான் பேசிகிட்டு இருந்த விஷயம்தான் எங்கட இந்த மூவ்மெண்ட். முடிஞ்ச அளவு தொழுகையாவது சரியாக தொழுங்க. ருக்கு சுஜூதுகளை சரியாக செய்யுங்க. கொஞ்சம் மூச்சு அடிக்கடி நான் சொல்கிறது, அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லியிருக்கிறான் வந்து உனக்கு அழிச்சிக்கிற உணவு உன்னை பூமியில் இருக்கிறவரை நீ என்ன செய்ய மாட்டாய்? சாக மாட்டாய். உனக்கு அழிக்கப்பட்ட மூச்சு காத்து உனக்கு முடிகிற வரை நீ என்ன செய்ய மாட்டாய்? சாக மாட்டாய். அப்போ உணவை கொஞ்சம் கொஞ்சமாக திட்டோம்டா நீண்ட காலம் வாழுவோம். மூச்சை மெதுவாக எடுத்துட்டோம்டா நீண்ட காலம் வாழுவோம். சரிதானே? கணக்கு டக்குன்னு முடிச்சோம்டா ஆவிச்சு படுத்துட்டு ஆவிச்சு மூச்சு விட்டோம்டா டக்குனு போய்த்திடும். அதுதான் விஞ்ஞானம், வேறு ஒன்றும் இல்லை விஞ்ஞானம். நமக்கு அளந்ததை முடிக்கிறேன்னா கொஞ்சம் ஸ்லோவாக முடித்தா நீண்ட காலம் வாழலாம். குயிக்காக முடித்தா குயிக்காக போய் சேர வேண்டியதுதான், இல்லையா? இளம் வயசில் பெற்றோர்கள் மரணிக்கிறத போல் ஒரு கொடுமை ஒரு குடும்பத்தில் எதுவுமே கிடையாது. ஒரு 40 வயசில் ஒரு ஆள் ஹார்ட் அட்டாக்ல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்மையில் இத்தனை ஹார்ட் அட்டாக், எல்லாம் 28 வயசு, 35 வயசு, 42 வயசு, 41 வயசு. ஒரு இளம் வாலிபன் ஒரு 40 வயசில் ஹார்ட் அட்டாக்ல மௌத்தானா அவருக்கு ஒரு 3 பிள்ளை இருந்தால் 3வது பிள்ளை 2.5 வயசு 3 வயசுலான் இருக்கு. அந்த புள்ள வாப்பா இல்லாமல் வளர்றத போல் கொடுமை ஒன்றும் கிடையாது. அது கடும் கொடுமை. தந்தை என்கிற இன்பத்தை நான் அனுபவிச்சவன். ஒரு தந்தை எப்படி ஒரு மனுஷனை புடம் போடலாமங்கிறது எங்கள் பாப்பாவில் நான் பார்த்திக்கிறேன். இன்றைக்கும் பாப்பா மோத்தன இன்றைக்கும் ஒரு எந்த ஒரு பெரும் சபையிலையும் எனக்கு பாப்பா சொல்லியிருக்காரு என்று சொல்லாமல் என்னால் பேச முடியறதில்ல. அப்போ தந்தை என்கிறவன் என்ன தகப்பன் சாமி என்றது மற்ற மதங்களில் சொல்லுவாங்க. தகப்பன் இறைவன், அதாவது தந்தை சொல்மிக்க மந்திரம் என்று சொல்லுவாங்க. எனவே அப்படி இளம் வயசில் இழக்காமல் இருக்கிறேன்டா அது உங்களோட கையிலான் இருக்குது. நீங்கள் கொடுக்குற சாப்பாடு, நீங்கள் வாங்கி கேட்குற சாப்பாடு, நீங்கள் நடந்துக்கிற முறை,
எனவே மூமெண்ட்டை கொஞ்சம் ஏதாவது சின்ன சின்ன எக்ஸசைஸ் வச்சுங்க வீட்டில் குனிஞ்சு நிமிந்து. நான் அடிக்கடி முதல்ல ஒரு 10-15 வருஷமாக ஒரே ஒரு டெக்னிக்காக சொல்கிறது. நான் வளைய புளியங்கொட்டைன்னு சொல்கிறேன், இப்போ சில்லற காசுன்னு சொல்கிறேன். மாற்றி ஒரு 100 ரூபா காசை மாற்றி இப்படி எரிஞ்சு ஓட்டவங்கள வீட்டை ஒரு கொப்பி ஒரு போத்தில் வச்சுக்கிட்டு ஒரு டப்பா வச்சுட்டு போய் குனிஞ்சு எடுத்து வந்து அதுக்குள்ளே போடுங்க. ஒவ்வொன்றா போகிற தேடுற அங்கே எங்கே போனாலும் குனிஞ்சு எடுத்து வந்து போடுங்க. உங்களோட உடம்பு ஃப்ளெக்சிபிளாக மாறிடும். நான் முதல் புளியங்கொட்டைன்னு சொல்லி அந்த புளியங்கொட்டையை கேட்டேன்னு சொல்லுவாள் ஆக்கள். புளியங்கொட்டை 100 லேஸ் போட்டு வச்சுக்கிட்டா எரிஞ்சு போட்டு நீங்களே ஒவ்வொன்றா புடைக்கிடுவாங்க. எல்லாத்தையும் தும்பு கட்டால் அள்ளி வந்து கொட்டாமல் ஒவ்வொன்றா புடைக்கிட்டு வந்து போட்டிங்கன்னா நல்ல எக்ஸசைஸ் விளங்குதுண்ணா. அதை மட்டுமாவது செய்யுங்க இல்லையா? முதலாவது நான் சொன்னது உங்களோட உணவு, 2வது என்ன இந்த மூமெண்ட் ஆக முக்கியம், 3வது உறக்கம் நம்மளோட கைமீறி போயிடுச்சு. குடும்ப வாழ்க்கை அந்த லைஃப் ஸ்டைல், அதுவும் காத்தாங்குடி லைஃப் ஸ்டைல் நினைச்சும் பார்க்கலாம். ராவைக்கு 12:30 மணிக்கு கோல் எப்படி மச்சான் சோமாக்கிங்களான்னு சாதாரணமாக கேட்காங்க. நடிச்சாமல் 12:30 மணி தான் கோல் அடிக்காதாரான்னா இல்லை நிற்பானே, நான் உங்களை கண்டனே அவட தேம்பான். உண்மை நாமளும் அப்பா போயிருப்பேன் அடுத்தது. அப்படி தானே கோல் எடுக்கிற நீங்கள் ரிலாக்ஸாக இருப்பீங்கன்னு 1 மணிக்கு கோல் எடுப்பான் ராவையில். என்னவா எனக்குண்டா உண்மையிலேயே தெரியலை. ஆனால் நீங்கள் உங்களோட பிள்ளைகள் ஒழுக்கமாக வளரணும், நேர்மையாக வளரணும். உங்களோட பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைய நீங்கள் பாதுகாக்கணும்னா உங்களோட ஹஸ்பண்டுக்கு சொல்லுங்கள், தொழில் இந்த காசு எல்லாம் புறவு பார்த்துக்கலாம். இப்போ எல்லோரும் 3 மாடி வீடு கட்டிக்கிறீங்க, எத்தனை பேர் 3ஆம் மாடிக்கு வேறு துப்புரவாக்குறீங்கன்னு பார்த்தா ஒரு திரும்பில்லை. எல்லார வீட்டை நான் போன எந்த வீட்டிலையும் 2ஆம் மாடிக்கு மேலே உள்ள மாடி ஒன்றும் சுத்தமாகவே இல்லை. நான் சும்மா கறி பார்க்குறது சுத்தமாகவே இல்லை. தூசி துணிக்க கரப்பத்தான் பூரானப்படி தான் இருக்கு. புராணிக்கு நிறைய தேவையில்லை, நம்மளோட வாழ்க்கைக்கு போதுமானது. ரசூல்லா சொன்னாங்க தான் என்ன ஹசரத், மனிதன் செலவழிக்கிறதுல ஆக மோசமான செலவு கட்டிடத்துக்கு செலவழிக்கிறது, ஆக மோசமான செலவு. அதான் பள்ளி வாசலே இப்போ அப்படி செலவழிக்குது. நாம எங்கே போகிறோம் யோசிச்சு மோச்சு வரதுக்காக ஏற்ற மாதிரி கதவு வைக்கா பள்ளியில் பிரிச்சா அந்த உயரமான ஆக்கள் யோசிச்சு சொல்லுவாள், உயரமான ஆக்கள் கொட்டாங்க. அதுக்கு தான் பள்ளியில் இப்போ கதவு வைக்க அவனும் வரணுமே உள்ளுக்கும் இல்லையா? இல்லை ஆடம்பரம், வீண் பகட்டு, பெருமை, யாருக்கு யார் செய்கிறோம்ன்ற விலங்கல்ல. ஆனால் அதில் ஒன்றுமே இல்லை, ஒருத்தர் நிம்மதியாக இல்லை. கடைசியில் நம்மளோட தமிழ் சிங்கள சகோதரர்கள் அளவுக்கு கூட நாம் நிம்மதியாக இல்லை. எனவே வாழ்க்கையில் நான் இன்றைக்கி உங்களுக்கு 3 விஷயம், இந்த 3ம் பழையவங்க எப்படி மீட்டினாங்க, பழையவங்க அரிசி ஊற்றினாங்க. நான் பார்த்திருக்கேன், எங்களோட வீட்டையெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் பார்த்திப்போம். அந்த பெண்கள் வந்து அழகாக மாறி நெல் குத்தினத்தை பார்த்திக்கிறோம், அவங்க சாமான் தூக்கி திரிந்ததை பார்த்திக்கிறோம், பெரிய நெல் மூடையில் வச்சு அவிச்சத்தை பார்த்திக்கிறோம், விறகு கொத்தினத்தை பார்த்திக்கிறோம். அந்த பெண்களுக்கு இந்த ஸ்ட்ராங்கை பார்த்திக்கிறோம். அந்த பெண்கள் இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதையும் பார்க்குறோம். அதில் கொஞ்சம் பேர் மிஞ்சிக்கிறாங்க, நல்ல ஸ்ட்ராங்காக இப்போயும் இருக்கிறாங்க. ஆனால் மற்ற எல்லாருமே 40 ஆகுள்ள ஆக்கள் அவுட். பொடி ஷேப்பே இல்லாமல் போயிடுது எல்லாருக்கும். நான் உட்பட அப்படி தான் இருக்கேன். எல்லாரும் பரல் ஷேப்லாம் இருக்கிறோம், மனித ஷேப்பில் இல்லை. நாம் எல்லாருமே ஒரு ரவுண்ட் ஷேப் முழு பேரும். எனவே இதெல்லாம் வந்து வாழ்க்கையோட முக்கியம். அது ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்கிறது, குடிஞ்சி நிமிர எழுதில்லை. எல்லாருக்கும் இந்த கஷ்டம் இருக்குது. எனவே அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, இன்னொரு 10 நிமிஷம் 10 நிமிஷம் பேச முடிப்பேன் இன்ஷா அல்லாஹ். எனவே அன்புக்குரிய தாய்மாரை சகோதரி, நாங்கள் விளையாட்டுக்களில் சொல்கிற விஷயங்கள் இது வாழ்வியல். அதான் நான் அடிக்கடி பேசுகிறது. நான் தலையங்கத்தை எல்லாத்தையும் வாழ்வியல்னு நான் சொல்கிறது, ஒரு லைஃபாலஜி. இந்த வாழ்க்கையை என்ன அப்படியே வாழ்ந்துட்டு போக இயலாது. ஏன்னா மறுமையில் கேள்வி கணக்கு இருக்குது. இஸ்ராஃப்னு சொல்லி நாங்கள் மார்க்கத்தில் அடிக்கடி பேசுகிறோம். உலமாக்கள் சொன்ன கருத்து ஒன்று இருக்குது, நான் பார்க்குற கருத்து ஒன்று இருக்குது. இஸ்ராஃபுக்கு உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் பண்ணாதீர்கள்னு சொல்லி போட்டு நீங்கள் என்ன செய்கிற நிறைய பேர் எல்லாரும் வச்ச மிச்சத்தை உண்டு முடிக்கிறது. அப்படி தானே, 4 சிக்கன் இருந்தால் சரி, நாளையுமே வீண் விரயம் பண்ண வேணான்னு மார்க்கம் சொல்லிக்கண்டு. சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, உடம்புக்கும் தான். உடம்பை வீண் விரயம் பண்ணாதீங்க. உங்களோட உடம்பு ஆக பெருசி. உடம்பு இல்லைன்னா நாம் இல்லை, நாம தான் உடம்பு. நாம் இல்லைண்டா மௌத்தாயிட்டம், ஆவியா போயிட்டோம், அல்லது என்ன ஃபர்ஸுக்கு அங்கால போயிட்டோம்டா நாம் இல்லை, நாம் முடிஞ்சு. ஏண்டா நேற்று போன கிழமை நான் ஒரு ஹதீஸ் ஒன்று கேட்டுட்டேன். நான் ஆச்சரியப்பட்டேன். அதை அழகாக அவங்களோடய பகிர்ந்து கொள்கிறேன். நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் படைச்சி அவங்களோட ஜீனியோவில் அவங்களோட வாரிசுகளை எல்லாம் காட்டினான். அதில் நபிமார்களை அம்பியாக்களை காட்டினான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மற்ற நபிமாரெல்லாம் காட்டக்குள்ள தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து அல்லாஹ் இவங்களுக்கு எத்தனை வயசுன்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர் அருமை, அவங்கள பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இவர் இவ்வளோ நல்லவர் இப்படி என்றெல்லாம் சொன்ன உடனே இவருக்கு எத்தனை வயசும் பாழுவாருன்ற உடனே அல்லாஹ் சொன்னான் இவருக்கு 40 வயசாகன்னு சொல்லி. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, இந்த மகனுக்கு 40 வயசா, அவருக்கு காணாது, அல்லாஹ் நீ ஆயுள நீடிச்சு கொடுன்னு சொல்லி.
அல்லாஹ் சொன்னான்னு அது நியமிச்சாயிட்டு சரிதானே. அதில் பெரிய விஞ்ஞானம் இருக்கு. நான் அதை விடத்தை விளங்கப்படுத்தல. அதை வச்சுட்டே நான் நான் மாசக்கணக்காக யோசிச்சுட்டு இருக்கிறேன். இதில் உள்ள பெரும் விஞ்ஞானத்தை பெரிய அறிவியல் ஒன்று அல்லாஹ் தாலா அவடத்தை சொல்கிறான். அப்போ சொன்னோன்னே ஆதம் நபி சொல்கிறாங்க, யாரெல்லாம் அப்போ எனக்கு எத்தனை வயசுன்னு கேட்காங்க. உங்களுக்கு 1000. அப்போ எந்த வயசில் 60 என்ற மனு கொடுத்துருன்னு சொல்கிறாங்க அல்லாஹ் தாலாட்டு. அல்லாஹ் சொல்கிறான் ரைட் ப்ரொவைடட் கிவன் கொடுத்தாச்சு. கொடுத்தா நீ ஆதம் நபிக்கு 940 வயசு ஆகக்குள்ள மலக்குல் மௌத் வராங்க. வந்து கேட்குறாங்க அம்பியாக்களுக்கு நபிமார்களுக்கு அல்லாஹ் தாலா மலக்குல் மௌத் வந்து சொல்லுவாங்க உங்களோட உயிரெடுக்கிற நேரம் வந்துட்டு நீங்கள் தயாரான்னு கேட்பாங்க. கேட்ட உடனே அவர் சொன்னார் இல்லை எனக்கு 60 வயசு வரைக்கும் நான் மௌத்தாயிலான்னு சொல்லிட்டார். அப்போ அவர் மறந்துட்டேன்னு கூட சொல்லலை, நான் அப்படி கொடுக்கலன்னு சொல்லிட்டார். ஆதம் நபி சொல்கிறார். சொன்னோன்னா அதுக்கு பிறகு மலக்கு அல்லாஹ்கிட்ட மலாய்க்க மறுமுறைறாங்க இப்படி சொல்கிறாருன்னு அல்லாஹ் தாலா அவங்களுக்கு விளங்கப்படுத்தி 940 வயசில் அவங்களோட உயிரை அல்லாஹ் தாலா கைப்பற்றுறாங்க. இது ஒரு சம்பவம். நான் இதை யோசிச்சு பார்த்தேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருந்தவர். சொர்க்கத்தில் இன்பம் எல்லாம் தெரியும், சொர்க்கம் நல்லமென்றும் தெரியும். அப்படி இருந்தும் இந்த பூமியில் எனக்கு இன்னும் 60 வருஷம் வாழத்தான் வேணும் என்று அவங்க கேட்டிருக்கிறாங்கண்டா இந்த பூமி எவ்வளோ அருமையானது, எவ்வளவு அல்லாஹ் தாலா இந்த பூமியில் வாழ்க்கை எவ்வளவு செழிப்பாகவும் அழகாகவும் வச்சிக்க. நாம ஏன் நம்மளோட கையால் அதை பழுதாக்கணும்? ஆதம் நபி சொர்க்கத்தில் இருந்தவரே சொல்கிறாருன்னா இருக்கணும் இன்னும் 60 வருஷம்னு சொல்லி. அப்போ அவர் விரும்பிக்கிறாரு. இப்போ நாம் வெறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பூமியில். இந்த பூமி நல்லது அழகானது. நான் அதைத்தான் சொல்கிறது. நிறைய பேர் கடும் துன்பத்தோடையும் கவலையோடையும் பச்சாதாபத்தோடையும் காலையில் எழும்புறது. ஒரு மனிதன் காலையில் எழும்பின உடனே ஆகப்பெரிய சந்தோஷமான விஷயம் அவனுக்கு என்ன சொல்லுங்க? ஒரு மனிதன் காலையில் எழும்பக்குள்ள ஆகப்பெரிய சந்தோஷம் என்ன அவனுக்கு? எழும்பிட்டமே, உசிரோடு இருக்கமே, அதை விட என்ன சந்தோஷம் போகணும்? எத்தனை பேர் மோதா போய்தான் ராவு நம்மளோட படுத்தவர், அதை விட என்ன சந்தோஷம்? அப்போ மகிழ்ச்சியாக நாம் யார் எழும்புறோம்? நாம் சந்தோஷமாக இருக்கேம்மா. அடுத்தது அந்த மனோவியலை பற்றி பேசுகிறது. அலா இன் அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். அல்லாஹ்வை நேசர்களாக அல்லாஹ்வை நண்பர்களாக எடுத்துக்கொண்டவங்களுக்கு ஹவுஃப் கவலையும் கிடையாது, ஹுஸ்னும் கிடையாது. என்ன கிடையாது? அவங்களுக்கு பயமும் கிடையாது. ஹவுஃப்ண்டா பயம், ஹுஸ்னுண்டா கவலை. ஒரு மனுஷனுக்கு எதை பற்றி கவலை வரும்? எதிர்காலத்தை பற்றி கவலை வருமா, கடந்த காலத்தை பற்றி கவலை வருமா? கவலை. அப்படி நடந்து வைத்து, இப்படி போய்த்து, அந்த மனுஷன் மௌத்தா போய்த்தாரு, இப்படி என் சொத்து பறி வைத்து, என் பிள்ளை இப்படி கஷ்டப்படுது, எதை பற்றி வரும்? கடந்த காலத்தை பற்றி தான் என்ன வரும்? கவலை வரும். பயம் எதை பற்றி வரும்? எதிர்காலத்தை பற்றி. கடந்த காலத்தை பற்றி பயம் வரலே, எதிர்காலத்தை பற்றி தான் பயம் வரும். இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, நம்மளோட பிள்ளைக்கு மாப்பிள்ளை எடுக்கலாம் போயிருமோ, நம்ம வீடு கட்டியெல்லாம் போயிருமோ, பயம் வரும். அல்லாஹ்வை நண்பனாக கொண்டவனுக்கு அல்லாஹ் சொல்கிறான் பயமும் கிடையாது கவலையும் கிடையாது. பயமும் கவலையும் இல்லாத ஒரு மனுஷன் பிடிப்பான், சந்தோஷமாக இருப்பான். நாம் சும்மா நீங்களே டெஸ்ட் பண்ணி எத்தனை பேர் முகம் நம்மளை செஞ்சளிப்பாரு, நான் உட்பட. குழந்தைகள முகத்தையும் நம்மளோட முகத்தையும் பாருங்கள். ஒரு வாட்டம், ஒரு கவலை, ஒரு சோகம். அதுதான் அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள முகத்தில் ஜீனத்திரிக்குமேங்கிற கவலையும் இல்லை பயமும் இல்லாத முகத்தில் ஜீனத்திரிக்கும். அதாவது சின்ன சயின்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு மனுஷனுக்கு கவலையும் இல்லை பயம் இல்லைன்னா சந்தோஷமா. பிள்ளைகளுக்கு இருக்கா கவலை, பிள்ளைகளுக்கு பயம் இருக்கா, அதாவது முகம் சீனத்தான் இருக்குது. நம்முடைய எல்லார முகம் நீங்கள் எல்லாரும் தான் நம்ம கண்ணாடியில் பார்த்தோம்னா அவ்வளோ சோகம் பிரச்சனைன்னு நமக்கு நிரம்பி வலியுது. இல்லாததை நினைச்சும் கவலை, இருக்கிறத நினைச்சும் கவலை, வரப்போகிறத நினைச்சும் பயம், வராத நினைச்சும் பயம். எனவே அல்லாஹ்வுக்கு அந்த விஷயங்களை நீங்கள் மனசில் வச்சுக்கொள்ளணும். எனவே உள்ளம் அமைதி பெறுறதாக இருந்தால் அல்லாஹ்வோட கையில் பாரத்தை கொடுங்க. சரணாகதி சமயனா வத்தானா, செவியேற்றோம் அடிபணிந்தோம். யாரெல்லாம் நீ எதை சொன்னியோ அதை நாங்கள் அடிபணிந்தோம். லா ஹவுல வலா குவத்தை இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். யாரெல்லாம் எங்களுக்கு ஒரு நன்மை செய்கிறதுக்கோ ஒரு தீமை செய்கிறதுக்கோ எங்களால் ஏலா, நீ தான் செய்கிற என்கிற அந்த சரணாகதி வந்தால் நம்மளோட உள்ளம் அமைதி பெற்றும். அமைதி பெற்றா என்ன? யா நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற ஆத்மா. அப்போ அது வந்தால் முகம் அழகாக வரும், ஒரு வசீகரம் வரும், சந்தோஷம் வரும். நிறைய இந்த கேன்சர் வர க்ரீம் எல்லாம் போட தேவையில்லை, அதுக்கு மினக்கெட தேவையில்லை, அதுக்கு காசு செலவழிக்க தேவையில்லை, நிறைய பியூட்டிஷியன் எல்லாம் உருவாக தேவையில்லை இல்லைவா? இப்போ எவ்வளோ பியூட்டிஷியன் நம்ம நாங்கள் எனக்கு ஒரு சந்தோஷம் வேணும். சந்தோஷம் இல்லை ஒரு என்ன சொல்ல ஒரு கிண்டி மாதிரி யோசிக்கலாம். நம்மளோட பெண்களுக்கு முகத்தில் மட்டும்தான் பியூட்டி, அதில் மட்டும்தான் இல்லை செலவு.
முகத்தில் மட்டும்தான் எல்லா பியூட்டியும், உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த்லாம் ஒரு பியூட்டியும் கிடையாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கை ஒரு குறுகிய காலம் என்றாலும் இந்த உலகம் அற்புதமானது. மகிழ்ச்சியால் எல்லாம் நிரப்பி வச்சிருக்கான். நமக்கு இவ்வளவோ சோகத்தை நினச்சி கவலைப்படுறதை விட அது ஒரு 2 விதம் தான். உலகத்தில் காற்று வீசுது, பூ மலருது, சாப்பாடு அல்லாஹ் நமக்கு தாரான், நாம் சந்தோஷமா இருக்க, மூச்சு எடுக்க, எழும்புறம், படுக்க, அது சந்தோஷமா இருக்கணும். எனவே மன மகிழ்ச்சி இருந்தால் ஸ்ட்ரெஸ் போயிடும். சைக்கியாட்ரிக் ட்ரக் தேவையில்லை. உங்களுக்கு தெரியுமா, உலகத்தில் ஆகப்பெரிய பிஸ்னஸ் ஆயுதம். 2வது பிஸ்னஸ் ஃபார்மசி. ஃபார்மசியில் ஒரு காலத்தில் இருந்த ஆகப்பெரிய பிஸ்னஸ் எதுண்டா கொலஸ்ட்ரால் ட்ரக். இன்றைக்கு உலகத்தில் ஆகப்பெருசான உற்பத்தி செய்யப்படுற மெடிசின் அது மென்டல் டிஸார்டர், மனநோய்க்கான மருந்துகள் எல்லாரும் வச்சுக்காங்க. அப்படியெல்லாம் இருக்க தேவையில்லை. குர்ஆன் இருக்கக்குள்ள ஒரு மனுஷனுக்கு மனநோய் வருதுண்டா அவன் ஈமான் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பைத்தியம் வாரது வேறு விஷயம், பரம்பரையாக வருது. ஆனால் ஒரு மனுஷன் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருந்துக்கிட்டு அழுந்தி சாகுறான்னு சொன்னால் அப்படி நடந்துமா இப்படி நடந்துமாண்டா அவன் ஈமான் கொள்ளலைன்னு தான் அர்த்தம். எனவே தான் அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த அருமையான வாய்ப்பை தந்திருக்கிறான். என்கிட்ட நேற்று ஒரு போய் ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு சொன்ன பதிலையும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். அவர் என்னோட கேட்டார், இந்த சிலை அது இதெல்லாம் பார்த்து எனக்கு அந்த ஆத்திரம் வருது செய்து, மனோ இச்சையை பின்பற்றுற மனுஷனை பார்த்தீங்களா நபி என்று அல்லாஹ் கேட்கான். அப்போ இதுகள் தான் அந்த மனோ இச்சையை பின்பற்றுற ஆக்கள் என்று சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், மனோ இச்சையை பின்பற்றுதலை பார்த்தீரா நபி என்று அல்லாஹ் தஆலா கேட்குறான் குர்ஆனில். மனோ இச்சைகளை பின்பற்றுற மனிதர் என்றா அதுவும் அல்ல. 2 விஷயம் இருக்குது. பூமியில் அல்லாஹ் ஒரு விஷயத்தை இப்படி செய்யன்னு சொல்லியிருக்கான். ரசூலுல்லாஹ் அப்படி செய்யுங்கன்னு வழிகாட்டி தந்திருக்காங்க. நம்மட மனசு சொல்லுது இல்லை இப்படி செய்யறல இப்படித்தான் செய்யறேன்னு சொல்லி அதான் மனோ இச்சையை பின்பற்றுறேன். வட்டி வாங்காத, அது ஒன்று அழிக்குமெண்டா அல்லாஹ் சொல்லலாம். இல்லை வட்டி வாங்கினா தான் நல்லமெண்டா அது செஞ்சால் மனோ இச்சையை பின்பற்றுறது. அல்லாஹ் சொல்கிறான் நேரத்துக்கு தூங்குடான்னு சொல்கிறான். இல்லை அது முழிச்சிட்டு இருந்தால் தான் எனக்கு பரக்கத் தொழில் வருமெண்டா அது மனோ இச்சையை பின்பற்றுறது. வயிறு நிறைய சாப்பிடாதேன்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். இல்லை நான் அப்படி தான் தும்பேண்டா அதான் மனோ இச்சையை பின்பற்றுறது. எனவே மனோ இச்சைகளை பின்பற்றுறதால தான் மனுஷன் அழிஞ்சு போகிறானுங்கிறது தான் நம்மளோட மார்க்கை நமக்கு சொல்லித்தர கருத்து. எனவே நான் சில விஷயங்கள் பேசினது உங்களை யாரையும் புண்படுத்துறதுக்காக அல்லது குறிப்பிட்டு நான் யாரையும் எதுக்காகவும் சொல்லலை. அன்புக்குரிய சகோதரிகளே, நம்மளோட வாழ்க்கை நம்மளோட கையில் தான் இருக்குது. உம்மா இருக்கட்டும், பாப்பா இருக்கட்டும், புள்ளரிக்கட்டும், ஆனால் நாம் சந்தோஷமாக இருக்கணும். ஒவ்வொரு தனி மனிதனும் மறுமையிலே நாம் யார் நஃப்சின்னு தனியை தானிக்க போகிறோம். நான் இந்த பிள்ளைக்கு வாழ்க்கை இழந்து இப்படி காலை இழந்துட்டேன், கை இழந்துட்டேன், நோயாளி ஆகிட்டேன் யார் நாம் உலகத்தில் சொல்லலாம், மறுமையில் சொல்ல முடியாது. எனவே உங்களோட விஷயத்தில் இண்டிவிஜுவலாக உங்களோட ஆன்மீக ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் நீங்கள் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஆக குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்தை ஒதுக்குங்க. உங்களுக்காக இருந்து யோசிங்க, நான் என்னென்னதை செய்கிறேன், என்னென்ன செய்கிறேன், இது சரியா, நான் என் பிள்ளைக்காக வாழ்ந்துட்டேன், என் பொண்டாடிக்காக வாழ்ந்துட்டேன், என் புருஷனுக்காக வாழ்ந்துட்டேன், உம்மாக்காக வாழ்ந்துட்டேன்னு சொல்லி நாம் அதால் நமக்கு அதெல்லாம் செய்கிறது நம்மளோட கடமைகளில் உள்ள விஷயங்கள். ஆனால் நமக்காக நாம் வாழ்ந்தே ஆகணும். நம்மளோட ஆரோக்கியம் முக்கியம், நம்மளோட ஆன்மீக பலம் முக்கியம், நம்முடைய எதிர்காலம் முக்கியம். நம்ம ஆயுளோட வாழ்ந்தால் தான் நாம் பட்ட கஷ்டங்கள பலன் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு வரும். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா இந்த நாங்கள் எதை கேட்டோமோ பேசினோமோ அதில் ஒரு பெரிய பரக்கத்தையும் நன்மையையும் தெளிவையும் எங்களுக்கு ஏற்படுத்தணும். பேசின எனக்கும் சரி, கேட்ட உங்களுக்கும் சரி, அல்லாஹ் தஆலா இந்த அறிவு ஒளி ஏற்றி நமக்கு பொருந்தி கொள்ளணும் என்று பிரார்த்தித்து, இந்த அருமையான வாய்ப்புக்கு இந்த ஏற்பாடு செய்த இந்த CIG நிறுவனத்தினர், எங்களுடைய மதிப்புக்குரிய மௌலவி அலியார் ரியாதி அவர்கள், அதுபோல் காலிதின் ஹாஃபிஸ், ஜாபிர் நலிமி, அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஊழியர்கள், அதுபோல் எங்களுடைய மதிப்புக்குரிய நண்பர் மதியன்பன் மஜீத் அவர்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி, விசேடமாக உங்களுக்கு நன்றி கூறி, எதிர்வருகின்ற ரமலான் நமக்கு எல்லோருக்கும் பூரண அமல் இபாதத்தோடு வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வி இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னா முடிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக ஆழமானதும் பரவலாக அல் குர்ஆனோடும் சுன்னாவோடும் தொடர்புபடுத்தி ஒரு ஆரோக்கியமான மனித வாழ்வினையும் அல்லாஹ் எதற்காக இந்த மனிதனை படைத்து இந்த சிறப்பான மிகவும் கவர்ச்சிகரமான இந்த உலகத்தினை நமக்காக படைத்து குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது ஹலகலக்கும் மா ஃபில் அர்தி ஜமியா, இந்த பூமியிலே இருக்குகின்ற எல்லாவற்றையும் உங்களுக்காகவே படைத்திருப்பதாக அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான்.
எனவே நமக்கென படைக்கப்பட்டிருக்கிற எல்லா இன்பகரமான எல்லா வகையான படைப்பினங்களையும் மனிதன் தன்னுடைய சுய புத்தியின் அடிப்படையிலே கெடுத்து சீரழித்து கொண்டிருக்கிறான். இதை குர்ஆன் சொல்லும் பொழுது லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதின் நாஸ், கடலிலும் கரையிலும் மனிதனுடைய கரங்கள் செய்கின்ற பாவங்கள் அல்லது முறைகேடான செயற்பாடுகளின் ஊடாக ஃபசாது என்கின்ற அழிவு வெளியாகிவிட்டது என்று அல் குர்ஆன் சொல்கிறார். அதனால்தான் மனிதனுடைய அளவு மீறிய சிந்தனை இன்று மனித வாழ்வின் யதார்த்தத்திலேயே தொலைத்து விட்டதாக வெறும் சடங்கு சம்பிரதாயம் என்ற அடிப்படையிலே மனிதன் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை தான் சகோதரர் வைத்தியர் டாக்டர் ஐஎல்எம் ரிஃபாஸ் அவர்கள் மிக ஆழமாக தெளிவாக ஹாஸ்யமாக நம்மத்தியிலே சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே நம்மை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஈமான் எப்போது உறுதியாக இருக்கிறதோ, அல்லாஹ்வோடு எப்போது தொடர்புகள் முறையாக இருக்கிறதோ, ஷரியாவினுடைய நடவடிக்கைகள் கட்டுப்பாடுகளை எப்போது மனிதன் பேணி வாழ்கிறானோ அப்போது அவனுடைய உள்ளத்திலே நிம்மதி சலாமத்து என்ற அமைதியும் நல்ல ஆரோக்கியமும் உருவாகிறது. எப்போது உள்ளம் அமைதி பெறுகிறதோ அப்போது அவனுடைய உடல் உறுப்புக்கள் நல்லவைகளை வெளியே கொண்டு வருகிறது, வெளியே வெளிப்படுத்துகிறது. அந்த வெளிப்படுத்தலின் விளைவு இந்த பூமியில் வாழுகின்ற அடுத்தவர்களையும் நல்லவர்களாக வாழ வைக்கிறது. சலாமத்தான இந்த மனிதனில் இருந்து ஈடேற்றம் பெற்ற மனிதனாக அடுத்த மனிதன் வாழ்வதற்கு வழிவகுக்கிறது. இதையே அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் அவனுடைய நாவாலும் கரத்தாலும் இருந்து ஈடேற்றம் அடைந்தவன் முஸ்லிம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே வாழ்க்கை இஸ்லாத்தை பொறுத்தவரை மிக ஆழமாக துல்லியமாக நமக்கு வகுக்கப்பட்டிருக்கிறது, வழிகாட்டப்பட்டிருக்கிறது. எத்தனை மணி நேரம் தூங்க வேண்டும், எவ்வாறு சாப்பிட வேண்டும், என்ன உணவுகளை அருந்த வேண்டும், எவ்வாறெல்லாம் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கட்டளைகளை வகுத்து தந்திருக்கிறது. ஹலால் என்ற ஆகுமாக்கப்பட்டதும் ஹராம் என்ற தடுக்கப்பட்டதும் நமக்கு மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த நல்ல அறிவுரைகளை பெற்று எதிர்வருகின்ற ரமலான் மாதம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பக்குவத்தினை ஏற்படுத்துவதோடு எம்முடைய உடல் ஆரோக்கியத்திலும் பல மாற்றங்களை உருவாக்குவதற்கான திட சந்தர்ப்பங்களை பூண்டவர்களாக இந்த நல்ல விவகாரங்களை கேட்டு சிந்தித்து அவை போன்று வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு எம்முடைய அழைப்பினை ஏற்று பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலும் இங்கு வந்து அழகான ஆழமான துல்லியமான ஹாஸ்யமாக பல்வேறு விடயங்களை சிந்திக்க தூண்டி செயல்படுத்த ஆர்வமூட்டி ஒரு நல்ல ஒரு உரையினை வழங்கி வைத்த எங்களுடைய சகோதரர் டாக்டர் ஐஎல்எம் ரிஃபாஸ் அவர்களுக்கு எங்களுடைய இஸ்லாமிய வழிகாட்ட நிலையத்தின் சார்பாக ஆழமான நன்றியையும் மரியாதையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வினை ஊடக ரீதியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிற சகோதரர் எங்களுடைய அவதானி மீடியாவின் அவதானி மீடியாவை நடித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர் மதியன்பன் மஜீத் அவர்களுக்கும் இங்கு இந்த நிகழ்வினை ஒழுங்குபடுத்திய எங்களுடைய நாசர் ஹாபில் அவர்களுக்கும் ஏனைய ஊழியர்களுக்கும் இங்கு
வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்வுகளிலே ஒழுங்குபடுத்தலிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய வழிகாட்டு நிலையத்தின் மாணவிகளுக்கும் நன்றியினை கூறி வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அவனுடைய பேரருளை சுரந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.